Welcome back guys. Once again, this is Dinesh Kumar Nagaraj from Unique Technologies. நம்ம .NET இன்டர்வியூஸில் ரெகுலராக கேட்குற கொஷின்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ பார்க்க போகிற கொஷின் என்னென்னா சப்ஸ்ட்ரிங். சப்ஸ்ட்ரிங் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஷின்ஸ். ஓகேங்களா, ஒரு டெக்னிக்கலான கொஷினில் சப்ஸ்ட்ரிங் வந்து மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது. எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ்ட் ஆன் அ கிவன் எம்ப்ளாயி ஐடி ஜென்ரேட்டட் நெக்ஸ்ட் 10 ஐடிஸ். ஓகேங்களா, எந்த மாதிரினா ஒரு எம்ப்ளாயோட ஐடி கொடுத்துருவாங்க, அதுக்கு ஈக்குவலான அடுத்த 10 ஐடியை ஜென்ரேட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ என்கிட்ட ஃபஸ்ட் ஒரு எம்ப்ளாயி ஐடி கொடுத்துட்றாங்க. என்ன மாதிரினா TES 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாயோட ஐடி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த 10 ஐடி எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுங்க. என்ன மாதிரினா TES 1001, TES 1002 அப் டு TES 1010 வரைக்கும். இதுக்கு எப்படி நம்ம லாஜிக்கே எழுதலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். லைக் இன்புட், என்கிட்ட என்ன ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங் இன்புட் இஸ் ஈக்குவல் டு TES 1000 ஒரு இன்புட்டை கொடுத்துட்றாங்க. எனக்கு இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு 10 ஐடிஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 10 ஐடி நான் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நான் நார்மலாக கன்சோல் டாட் ரைட் லைனில் TES 1001, 1002 அப்படிலாம் பிரிண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கான லாஜிக்கே எழுதணும். எப்படி நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி நான் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் இருக்கிற கேரக்டர்ஸையும் அப்புறம் நம்பரையும் மட்டும் நம்ம பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிப்போம் அப்படின்னா, சப்ஸ்ட்ரிங்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பிரிப்போம். பிரித்து பார்ப்போம். நான் ஒரு ஸ்ட்ரிங் என்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் CH அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். CH இஸ் ஈக்குவல் டு input dot substring. சப்ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, இருக்கிறத பாதியாக பிரிக்கிறது தான் சப்ஸ்ட்ரிங். அது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, இட்ஸ் லைக் இது வந்து ஒரு பேராமீட்டரைஸ் மெத்தட். ஓகேங்களா, சப்ஸ்ட்ரிங்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், பேராமீட்டரைஸ் ஃபங்க்ஷன். என்ன பேராமீட்டராக பாஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த இன்புட்ன்ற சப்ஸ்ட்ரிங்கை நான் பிரிக்கிறேன். ஓகேங்களா, TES 1000 இருக்கிறத நான் பிரிக்க போகிறேன். எப்படி பிரிக்கணும், இந்த கேரக்டர்ஸை தனியாக பிரிக்கணும், அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸை தனியாக பிரிக்கணுமா. எப்படி பிரிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும், 0 தானே ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அப்புறம் லென்த்து, எத்தனை கேரக்டரை நீங்கள் பிரித்து ஒரு இதில் அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, எனக்கு என்னன்னா 0லேருந்து ஆரம்பித்து TES அப்படின்ற 3 லென்த்து வரைக்கும் எனக்கு பிரித்து ஒரு ஸ்ட்ரிங்கில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் நம்பர்ஸை தனியாக பிரிக்கணும்ல. எஸ், அதுக்குன்னு தனியாக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். லைக் என்னன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கு இன்புட் சப்ஸ்ட்ரிங் 3ல் ஆரம்பிச்சு, அதாவது 1ஓட இண்டெக்ஸ் என்னன்னா 3. ஓகேங்களா, இதோட இண்டெக்ஸ் 3ல் ஆரம்பிச்ச லென்த் என்னவா இருக்குது அப்படின்னா 1 0 0 0. லென்த் என்ன 4. ஓகேங்களா, 0,4. இப்போ இதோட வேல்யூஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா. என்ன வேல்யூஸில் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். கன்சோல் ரைட்டில் என்ன நான் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த பேக் ஸ்லாஷ் என்னன்னு சொல்லுவோம், எஸ்கேப் கேரக்டர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். லைக் எனக்கு கேரக்டர்ஸ் TESன்னு வந்துருச்சு, நம்பர்ஸ் வந்து 1000 அது மட்டும் தனியாக எனக்கு வந்துருச்சா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த நம்பரும் வந்து எனக்கு என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது. இதை நான் நெக்ஸ்ட் ஐட்ரேட் பண்ணணும்ல. அதுக்காக என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் வேல்யூ நான் ஆட் பண்ணிகிட்டே போகணும்ல. 1000 இருக்கும், 1001, 1002, 1003 அப்படின்றது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை மட்டும் நான் வந்து ஒரு நம்பராக மாற்ற போகிறேன். அதாவது ஒரு இன்டீஜராக மாற்ற போகிறேன். எப்படின்னா, இன்டீஜர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு இன்டு டாட் பேர்ஸ் ஆஃப் NU நம்பர். ஓகே, இங்கே எனக்கு கிடச்சி பார்த்தீங்களா 1000 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கு. அந்த ஸ்ட்ரிங்கை நான் என்னவா மாற்றிருக்கேன், டைப் கன்வர்ஷன் பாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு இன்டீஜராக மாற்றிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஐடியை ஜென்ரேட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். எனக்கு நெக்ஸ்ட் எத்தனை ஐடி கேட்டிருக்காங்க, 10 ஐடி கேட்டிருக்காங்க. அப்போ நான் வந்து ஒரு ஃபார் லூப் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் 10 தடவை ஐட்ரேட் ஆகிறதுக்காக. int I is equal to 0, I less than 10, I plus plus. எனக்கு இதை ஒரு 10 தடவை ஐட்ரேட் ஆகிற மாதிரி ஒரு லூப்பை நான் இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு TES 1000 அப்படின்னு ஒரு வேரியபிள் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ எனக்கு இதோட வேல்யூ என்னவா இருக்கும், இந்த நம்பரோட வேல்யூ என்னவா இருக்கும், 100ஆக இருக்கும். இந்த CHன்றதுக்கான வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா TESஆக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இந்த நம்பரை மட்டும் ஒவ்வொரு தடவையும் ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர போகிறேன். இப்போ 1000 இருக்கிற 1001, 1001க்கு அப்புறம் 1002, 1002க்கு அப்புறம் 1003 இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு தடவை இந்த நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நம்பரையும் இந்த CHயும் நான் ஒரு இதில் கன்கேட் பண்ணி அதை தனியாக ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் அதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணோம், இன்க்ரிமெண்ட் பண்ணணும். 1000 இருக்கிறத ஃபஸ்ட்டு 1001 மாற்றணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். நம்பர் ப்ளஸ் ப்ளஸ்
அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா string id is equal to number plus ch. ஓகேவா? இப்போ இதை நாம் பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து நான் கீழே பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். console.write லைனில் இந்த ஐடின்ற வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன வேல்யூஸ் வருதுன்னு பார்க்கலாம். லைக் எனக்கு என்னவா மாதிரி இருக்குது, தலைகீழாக வந்திருக்கு. இதை வந்து என்ன பண்ணியிருக்கணும், நான் மாற்றி கொடுத்துருக்கணும். ப்ளஸ் நம்பர். இப்போ நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக இருக்கா? TS1 DS 1002 1003 அப் டு 1010 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இதை கொஞ்சம் ப்ராப்பராக எப்படின்னு பார்க்கலாம். input. இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். The given employee ID is TS 1000. The upcoming 10 employee IDs are 1000. TS 1001, 1002, 1003 up to 1010. புரியல அப்படின்னா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Welcome back guys. Once again this is Dinesh Kumar Nagaraj from Unique Technologies. டாட் இன்டர்வியூ கொஸ்டின் சீரிஸில் இப்போ என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கேசஸ். லைக் எந்த மாதிரி அப்படின்னா ஒரு இன்புட் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்புட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு அப்நார்மலான கேசஸில் இருக்கும். எப்படி நம்ம எந்த மாதிரி மேபி நம்ம லெட்டர்ஸ் எப்படி பார்த்துருப்போம், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸாக இருக்கும், அப்புறம் செகண்ட் லெட்டர்லாம் லோவர் கேசஸில் இருக்கும், அப்படிலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லோவர் கேசஸில் இருக்கும், அப்படி இல்லைனா கம்ப்ளீட்டாக அப்பர் கேசஸில் இருக்கும். பட் நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரி அப்படின்னா அது ஒரு அப்நார்மலான கேசஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த மாதிரி மாற்றி கொடுக்க சொல்லி கேட்பாங்க அப்படின்னா லைக் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸ்லையும் செகண்ட் லெட்டர் லோவர் கேஸில், மறுபடியும் அகைன் தேர்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸில், அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஆல்டர்னேட்டிங் சீரீஸில் என்ன மாற்றி கொடுக்க சொல்லுவாங்க. இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது இந்த மாதிரி மட்டும் இல்லை, மேபி நான் இந்த மாதிரி மாற்றிருக்கேன்னா அப்படி நாங்கள் எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை அப்பர் கேஸ்லையும் லோவர் கேஸ்லையும் செகண்ட் லெட்டர் அப்பர் கேஸ் அந்த ஈவன்லையும் மாற்றி கொடுக்க சொல்லலாம். அது எந்த மாதிரி மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு இன்புட் இருக்குது, ஒரு அப்நார்மலான இன்புட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எந்த பேசிஸில் மேனிபுலேட் பண்ணிகிட்டு இருக்கோம், கேரக்டர் பேஸில் மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம இப்போ இந்த இன்புட்டை நம்ம ஃபஸ்ட்டு கேரக்டராக ஸ்ப்ளிட் பண்ணணும்ல. அதை முதல்ல ஒரு கேரக்டர் அரேவை நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். கேரக்டர் அரே நான் லைக் ஏஆர்னு நேம் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்புட் டாட் டூ கேரக்டர் அரே அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா இந்த இன்புட்ன்ற ஸ்ட்ரிங்கை ஒவ்வொரு கேரக்டராக ஸ்ப்ளிட் பண்ணி ஏஆர் அப்படின்ற கேரக்டர் அரேல எனக்கு ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? டவுட்னா பிரிண்ட் பண்ணி பார்த்துப்போமா? For each characters in show. Let's see. Like எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருச்சா? இப்போ நாம இதை வச்சு மேனிபுலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் வந்து ஒரு ஃபார் லூப்பை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் இன்டிஜர் I is equal to 0, I less than AR dot length. ஓகேங்களா? அப்புறம் I plus plus. இந்த மாதிரி ஒரு ஃபார் லூப்பை வச்சு நான் இப்போ என்னோட ஆப்ரேஷன்ஸாக பண்ண போகிறேன். என்ன மாதிரி அப்படின்னா எனக்கு புரியுது, எனக்கு தெரியுதுல்ல. ஃபர்ஸ்ட் கேரக்டர் அப்பர் கேஸாக கேட்குறாங்க, செகண்ட் கேரக்டர் லோவர் கேஸாக கேட்குறாங்க, எகைன் தேர்ட் கேரக்டர் அப்பர் கேஸாக கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம கேரக்டர் வைஸ் லென்த் வைஸ் போகக்கூடாது. எப்பயுமே ஒரு ஸ்ட்ரிங் அரேவை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வைஸ் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் என்ன 0, செகண்ட் கேரக்டரோட இண்டெக்ஸ் என்ன 1, தேர்ட் கேரக்டர் அப்படின்னா அதுக்கான இண்டெக்ஸ் என்ன, லைக் இந்த என்னோட இண்டெக்ஸ் எனக்கு என்னவாக இருக்கும் 2ஆக இருக்கும். லைக் இந்த ஈயோட இண்டெக்ஸ் எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆக இருக்கும். எஸ்ஸோட இண்டெக்ஸ் எனக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 4ஆக இருக்கும். லைக் எனக்கு இண்டெக்ஸ் பேசஸ்லாம் இந்த இடத்துல மேனிபுலேட் பண்ணுறேன். நான் அப்போ இண்டெக்ஸ் வச்சு தான் நான் வேல்யூஸையும் மாற்ற போகிறேன். எனக்கு இதில் என்னவா இருக்குது ஆட் அண்ட் ஈவன் நம்பர் அந்த பேசஸில் தான் நான் மாற்றிட்டு இருக்கேன். இப்போ நான் ஆட் அண்ட் ஈவனை ஃபைன் பண்ண போகிறேன். எப்படி ஃபைன் பண்ணுவோம்? I modulus 2 is equal to 0 அப்படின்னா அது ஈவன் நம்பர்ஸா? ஈவன் அப்படின்னா எனக்கு என்னவா இருக்கும்
0 2 4 6 8 10 இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் வந்துருமா? அந்த பொசிஷனில் இருக்கிறது எல்லாமே எனக்கு என்னவா மாற்றணும்? அப்பர் கேரக்டராக மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவோம்? AR of I is equal to AR of I னா 0 தான். அதே வேல்யூ எடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீஅசைன் பண்ண போகிறேன். என்ன மாதிரி ரீஅசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கேரக்டரை நான் அப்பர் கேஸில் மாற்றிட்டு அதே கேரக்டரை ரீஅசைன் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா ரீஅசைன் தான் பண்ண போகிறேன். ரீடிக்ளேரோ ரீஇனிஷியேஷனோ கிடையாது. இப்போ என்னவா இருக்கும்? அது லோவர் கேஸாக இருக்கும், அப்பர் கேஸாக இருக்கும். அந்த AR of I இடத்துல ஐயோட வேல்யூ 0 இருக்கும். 0 இருக்கும்போது டீன் இருக்கும், கேப்ஸ் டியாக இருக்கும். அது அப்பர் கேஸாக இருந்தாலும் சரி, லோவர் கேஸாக இருந்தாலும் சரி, என்னவா மாற்றிருக்கேன்? அப்பர் கேஸில் மாற்றி ஸ்டோர் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தட் என்னவா மாறும்? ஐயோட வேல்யூ 1 இருக்கும். 1 இருக்கும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். லைக் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் என்னவா மாற்றணும்? லோவர் கேஸில் மாற்றணும். நான் வந்து எல்ஸ் பிளாக் ஓப்பன் பண்ண போகிறேன். எல்ஸ் பிளாக் ஓப்பன் பண்ணிட்டு AR of I is equal to இப்போ இதெல்லாம் என்னவா மாற்ற போகிறேன்? லோவர் கேஸில் மாற்ற போகிறேன். இப்போ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆட் நம்பர் வர இண்டெக்ஸஸில் எல்லாத்துலையும் அப்பர் கேஸ்லையும், ஈவன் நம்பர் வர இண்டெக்ஸில் எல்லாத்துலையும் லோவர் கேஸ்லையும் இருக்கும். இப்போ அது ஒரு கேரக்டர் அரேவாக தான் இருக்கும். அது என்ன பண்ணணும்? அதை ஒரு ஸ்ட்ரிங்காக ஜாயின் பண்ணணும். எப்படி ஒரு ஸ்ட்ரிங்காக ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல நான் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அவுட்புட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஜாயின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் டாட் ஜாயின் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் ஜாயின் பண்ணும்போது என்ன கேட்கும் அப்படின்னா ஜாயின் பண்ணும் சப்போஸ் ஒவ்வொரு கேரக்டர் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுமான்றதை மீன் பண்ணுறதுக்கு தான் இந்த எம்டி ஸ்ட்ரிங். எனக்கு எதுவும் வேணாம், ஒரு எம்டிஆர் இருந்தால் மட்டும் போதும், அதாவது ஒன்றுமே இருக்கக்கூடாது. அதனால் இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை மட்டும் பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்க போகிறேன் அப்படின்னா அந்த கேரக்டர் அரேவை நான் டிக்ளேர் இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். இப்போது நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்துருவோம். input string is அதுக்கப்புறம் output string is output. இப்போ நான் இதை செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக மாறி இருக்கான்ட்டு. கரெக்டாக மாறி இருக்கா? ஃபர்ஸ்ட் கேரக்டர் எனக்கு லோவர் கேஸில் இருக்குது, செகண்ட் கேரக்டர் அப்பர் கேஸில் இருக்குது, எகன் தேர்ட் கேரக்டர் அப்பர் கேஸ், ஆஃப்டர் தட் ஃபோர்த் கேரக்டர் எனக்கு லோவர் கேஸில் இருக்குது. சப்போஸ் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்மேட்டில் கேட்குறாங்க அப்படின்னா அதாவது ஆட் நம்பர் இண்டெக்ஸ் வர இடத்துல எல்லாத்துலேயுமே எனக்கு அப்பர் கேரக்டரும் ஈவன் நம்பர் வர இடத்துல எல்லாத்துலேயும் லோவர் கேரக்டரும் இருக்குது, லோவர் கேஸஸும் இருக்குது. சப்போஸ் இது அப்படியே எனக்கு மாறி கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே கண்டிஷன்ஸை மட்டும் மாற்றுவோம். இந்த கண்டிஷனில் இருக்கிற இடத்துல மாற்ற போகிறோம். லைக் எனக்கு ஈவன் நம்பர் வருது அப்படின்னா நான் வந்து அப்பர் கேஸ் கேட்டிருக்கேன், இப்போ நான் அதை லோவர் கேஸாக மாற்றிக்க போகிறேன். அதே மாதிரி எனக்கு ஆட் நம்பர் இடத்துல நான் லோவர் கேஸ் கொடுத்துருக்கேன், அதை நான் அப்பர் கேஸாக மாற்றிக்க போகிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு அந்த ஆர்டரில் இருக்கா? புரியுதா? என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதுங்களா? சப்போஸ் புரியல அப்படின்னா ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் பேக். திஸ் இஸ் தினேஷ் குமார் ஃப்ரம் யூனிக் டெக். நம்ம டாட் நெட் இன்டர்வியூஸில் ரிப்பீட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்க்குற ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைண்ட் அ ஃபேக்டோரியல் டு த கிவன் வேல்யூ. இப்போ ஒரு கொஸ்டின் உங்களை ரைஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இந்த 5ன்ற வேல்யூக்கு ஃபேக்டோரியல் ஃபைண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபேக்டோரியல் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா ஃபேக்டோரியல் எப்படி மீன் பண்ணுவோம்னா எக்ஸ்க்ளாமேட்டரி சிம்பிள் வச்சு ஃபேக்டோரியலாக மீன் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 5 cross 4 cross 3 cross 2 cross 1 இதுதான் 5 ஃபேக்டோரியல். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட் வரும் பார்த்தீங்களா, அதுதான் 5 ஃபேக்டோரியலுக்கான வேல்யூ. இது எப்படி நம்ம சிஸ்டமேட்டிக்காக ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அந்த இன்புட் வந்து ஒரு ப்ரீ டிஃபைண்டாக இருக்காது. இப்போ லைக் நான் இப்போ வந்து 5ன்ற வேல்யூக்கு ஃபேக்டோரியல் ஃபைண்ட் பண்ணலாம், அப்புறம் 7ன்ற வேல்யூ ஃபேக்டோரியல் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா அது மேக்ஸிமம் டைமில் நம்ம யூசர் இன்புட்டாக கொடுத்துறது நமக்கு பெஸ்ட். யூசர் இன்புட் வாங்கணும்னா நம்ம எப்படி C# வாங்குவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சோலில் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் console.readline. ஓகேங்களா? console.readline அப்படின்ற ஃபங்க்ஷன். console.readline ஃபங்க்ஷன் மட்டும் எம்டியாக கொடுத்தா போதுமே சொல்லி கேட்கலாம். பட் ஏன் இங்கே இன்ட் பாஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சோலில் வாங்குற எல்லா வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை நான் இன்டிஜராக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் int.pairs. இந்த பேர்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைப் கன்வர்ஷன் சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன் என்னன்னா டைப் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த லூப் எப்படி ஒரு எக்ஸிக்யூட் ஆகும் உங்களுக்கு புரியுது இல்லை? இந்த லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் உங்களுக்கு ஐடியா இருக்கா? 5லிருந்து ஒரு என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்லேருந்து அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகிட்டு போகணும்.
டிசெண்டிங்கில் எனக்கு 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும், 1 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படின்னா ஃபார் இன்டிஜர் I is equal to நான் இன்புட் கூட எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இன்புட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இன்புட்ல இருந்து ஆரம்பிக்கணும் எது வரைக்கும் அப்படின்னா அந்த இன்புட் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கிற வரைக்கும். ஓகேங்களா, கிரேட்டர் than 1க்கு ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் ஆட் ஆகிட்டு போகணும். அப்புறம் ஒவ்வொரு தடவை எக்ஸிக்யூட் ஆகும் போதும் எனக்கு ஒவ்வொரு வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும். ஓகேங்களா, இப்போ நான் ஃபேக்டோரியல்ன்றது மல்டிபிகேஷன் தானே, அதை ஸ்டோர் பண்ணுறது எனக்கு ஒரு வேரியபிள் தேவை. ஒரு இன்டீஜர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு இனிஷியல் வேல்யூ நான் 1ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு தடவை லூப் ஐட்ரேட் ஆகும்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேக்டோரியல் மல்டிபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா factorial is equal to factorial. இதுதான் அதுக்கான ஃபுல் ஃபார்ம். அசைன்மெண்ட் ஆபரேட்டருக்கான ஃபுல் ஃபார்ம் இதுதான். ஓகேங்களா, இப்போ எண்ட்ல கன்சோல் டாட் ரைட் லைன் எண்ட்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் அந்த பர்டிகுலர் வேல்யூ என்னென்ன ஃபைண்ட் பண்ணிப்போம். இன்புட் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு வேரியபிளை நான் ரீட் லைனில் ரைட் லைனில் பிரிண்ட் பண்ணி பார்க்குறது எனக்கு இருக்கிற வழி என்னன்னா கன்காட்டினேஷன். ஒரு ஸ்ட்ரிங்கோட ப்ளஸ் சிம்பிள் போட்டு அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ண கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது கன்சோலில் பிரிண்ட் ஆகி காட்டும். ஓகேங்களா, எனக்கு அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் தான் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவோம். இப்போ வந்து இது இன்புட்டும் இந்த ஃபேக்டோரியல்ன்ற வேரியபிள் என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல நான் டாலர் சிம்பிளை மென்ஷன் பண்ணுறேன். எனக்கு இன்புட்டும் ஃபேக்டோரியல் ஒரு வேரியபிளாக கன்சிடர் ஆகுதா, கலர் மாறிச்சா தெரியுதுங்களா? இப்போ என்னன்னா இது டாலர் சிம்பிள் எப்படி பர்ஃபார்ம் ஆகும்னா ஒரு எஸ்கேப் கேரக்டரா பர்ஃபார்ம் ஆகும். ஸ்ட்ரிங்ல இருந்து இந்த இன்புட் இந்த டபுள் இந்த கர்லி பிரேஸ்ல எதெல்லாம் மென்ஷன் பண்றனோ அது ஒரு வேரியபிளா எனக்கு கன்சிடர் பண்ணி கொடுக்கும். ஒரு எஸ்கேப் கேரக்டரா ஃபங்க்ஷன் ஆகும். புரியுதா? இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். லைக் அதே மாதிரி ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரீட் லைன் வாங்குறோம் அப்படின்னா அதை மொட்டையா கொடுக்க கூடாது. இந்த மாதிரி இப்போ நான் இதை ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒரு வேல்யூ கேட்குது, ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அது ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. இந்த மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கொடுக்க கூடாது. ஒரு இன்புட் வாங்குறோம் அப்படின்னா மீனிங்ஃபுல்லா இருக்கணும். எல்லாமே என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் இந்த மாதிரி எப்பயுமே மீனிங்ஃபுல்லா கொடுக்கணும். என்டர் a value to find a factorial. ஒரு வேல்யூ கொடுங்க, அதுக்கான ஃபேக்டோரியல் ஃபைண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குது. இப்போ நான் 5 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான அவுட்புட் என்னவா கிடைக்குது 120. லைக் புரியுதா? ஏதோ டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Hi guys, this is Dinesh Managaraj from Unique Technologies. நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா .NETல ரிப்பீட்டடாக ஏற இன்டர்வியூ கொஸ்டின் பற்றி பார்ப்போம். நம்ம அதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வருஷம் நம்ம இப்போ பார்க்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரேயோட லென்த் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது வித்தவுட் லென்த் நமக்கு ஒரு ப்ரீ டிஃபைன் ப்ராப்பர்ட்டி இருக்கா, இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாமல் எப்படி ஒரு அரேயோட லென்த்தை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு இன்டிஜர் அரேவை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்டிஜர் ஸ்கொயர் ப்ராக்கெட் எதை மீன் பண்ணோம் அப்படின்னா அரேவை மீன் பண்ணோம். ஸ்கொயர் ப்ராக்கெட் சிம்பிள் ஆஃப் அரேன்னு சொல்லலாம். ஓகேங்களா, எனக்கு 10 வரைக்கும் போதும், அதனால நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அப்போ ஈஸியாக இருக்கும்ல. இப்போ இந்த அரேயோட லென்த்தை நம்ம ஃபைண்ட் பண்ணுறது நமக்கு இருக்கிற ஈஸியான வழி என்ன, அரேயோட நேம் டாட் லென்த் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக அந்த அரேயோட லென்த்தை ஃபைண்ட் பண்ணிட முடியும்ல. எனக்கு ஏன் அரே வருது சொல்லுங்க பார்க்கலாம். எம்டியான ஒரு வேல்யூ மட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு அந்த அரே வருது. ஓகேங்களா, டு அரே டாட் லென்த். இப்போது நான் இந்த இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஓகேங்களா, length of the given array. ஓகேவா, இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அரேயோட லென்த்து 10 அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு.
ஓகேங்களா? இதுதான் இருக்குல்ல ரொம்ப ஈஸியான வழி. ஓகேங்களா? பட் ஆனால் இன்டர்வியூஸில் அவங்க இந்த மாதிரி எதிர்பார்க்கறது இல்லை. இன்டர்வியூஸ் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, அவன் லாஜிக்கலாக யோசிக்கிறானா? ஓகேவா? ஒரு பேக் அண்ட் டெவலப்பர்னா அவனுக்கு மஸ்ட்டு லாஜிக்கல் திங்கிங் தான். ஓகேங்களா? அதை தான் ஒவ்வொரு இன்டர்வியூஸுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். லைக் லென்த்துக்கு நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன் 0. ஓகேங்களா? இனிஷியலாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன் 0. இது எப்படின்னா, இந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நான் கவுண்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால் இந்த அரேயோட லென்த்தை ஃபைன் பண்ணி எடுத்துட முடியும்ல. ஓகேங்களா? அது எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ. ஓகேவா? வைல். ஓகேங்களா? வைல் length. ஓகேங்களா? ARR of length not equal to null. ஓகேவா? இந்த லூப் எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் சொல்லுங்க? ARR of length அப்படின்னு இந்த இடத்துல ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கிற வரைக்கும் இது எக்ஸிக்யூட்டே ஆகும். இந்த இடத்துல எந்த வேல்யூ இல்லை அப்படின்னா தான் இந்த லூப் டெர்மினேட் ஆகும். நான் ஒவ்வொரு தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும் போதும் லென்த்தோட வேல்யூவை ஒவ்வொன்றா நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்படின்னா என்னால் இப்போ இந்த லூப் எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்? இப்போ ARR of 0 அப்படின்னா 1 இருக்கும், இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 இருக்கும்போது ஒரு வேல்யூ, 2 இருக்கும்போது ஒரு வேல்யூ, 3 இருக்கும்போது ஒரு வேல்யூ, 4 இருக்கும்போது ஒரு வேல்யூ. லைக் இந்த மாதிரி ARR of 9 இருக்கிற வரைக்கும் 10ன்ற வேல்யூ எனக்கு கிடைச்சிடும். லைக் அதுக்கப்புறம் ARR of 10 வரும்போது இந்த வேல்யூ நல்லா இருக்கும், எனக்கு டெர்மினேட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இதுக்கான லென்த் எனக்கு கிடைச்சிடும். பட் இப்போ ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க எல்லாருக்குமே. இதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸெப்ஷன் வரும், அன்ஹேண்டில் எக்ஸெப்ஷன். புரியுதா? இதை நான் ஹேண்டில் பண்ணிடுறேன். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? எக்ஸெப்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? ட்ரை கேஜ் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுவோமா? இந்த எக்ஸெப்ஷனை நான் வந்து ஹேண்டில் பண்ணிடுறேன். பட் உங்கள் எல்லாருக்குமே இந்த எக்ஸெப்ஷன் எப்படி வருதுன்னு நீங்கள் யாராவது சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. ஓகேவா? எனக்கு என்ன எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும் அப்படின்னா இன்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்ற எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். இப்போ நான் அவுட்புட் ரன் பண்ணுறேன். அதுக்கான லென்த் கிடச்சிருச்சா? 10. அதுக்கான லென்த் கிடச்சிருச்சு. எனக்கு எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. இந்த எக்ஸெப்ஷன் எப்படி வருதுன்னு மட்டும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நாங்கள் பின் பண்ணுறோம். தேங்க்யூ. Hi guys, this is Dinesh Kumar Nagaraj from Unique Technologies. நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா .NET இன்டர்வியூ கொஷின்ஸ், அதாவது ரிப்பீட்டடாக கேட்குற .NET இன்டர்வியூ கொஷின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ஒரு அரேவை கொடுத்துட்டு அந்த அரேல இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு இன்டிஜர் அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரேண்டமான நம்பர்ஸ் இருக்குது, அதில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பட் எப்படி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி ஒன்று இருக்குல்ல, என்னது? அரே டாட் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன். பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வித்தவுட் யூஸிங் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஓகேங்களா? வித்தவுட் யூஸிங் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன், மேக்ஸ் ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட் எனிதிங். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட சாம்பிள் ஒரு அரே இருக்குது, ஒரு இன்டிஜர் அரே இருக்குது, லைக் ரேண்டமாக இருக்க வேல்யூஸ் இருக்கிற ஒரு அரே இருக்குது. இதோட மேக்ஸிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வேல்யூ இப்போ நான் மேக்ஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதோட மேக்ஸிமம், இந்த அரேக்கான மேக்ஸிமம் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? ARR டாட் அரேயோட வேல்யூ நேமு டாட் மேக்ஸிமம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் எனக்கு எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும்? இந்த அரேயோட மேக்ஸிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமா? இப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தி கிவன் அரே. இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கான மேக்ஸிமம் வேல்யூக்கான அவுட்புட் எனக்கு கிடைச்சிடும். மேக்ஸிமம் வேல்யூஸ் 90 அப்படின்னு எனக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஓகேவா? மேக்ஸிமம் வேல்யூ 90 அப்படின்னு எனக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கு. இது எனக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சா? இதுக்கு ஏதோ நான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கா? எனக்கு ரொம்ப சிம்பிளாக எந்த லாஜிக்குமே இல்லாமல் எனக்கு இந்த அவுட்புட் கிடைச்சிருச்சு. பட் இன்டர்வியூஸ்லாம் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. உங்களோட லாஜிக் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத அவங்க ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு நம்ம லாஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இல்லாமல் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றதுல நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். லைக் நாமளே இங்கே பாருங்களேன், இங்கே 12, 34, 2, 6, 8, 54, 90, 43, 10. இதில் மேக்ஸிமம் வேல்யூ எதுவும் நம்ம கேட்டால் சொல்லிடலாம் 90 தான். பட் ஆனால் அது அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா? இப்போ அதுக்கு ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, மேக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் அந்த வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு அவங்க கேட்க போகிறாங்க. ஓகேவா? அதுக்கு எப்படி நம்ம லாஜிக்கலாக போடலாம் அப்படின்றத பற்றி யோசிப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு
ஒரு மேக்ஸிமம் வேல்யூன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிப்போம். நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ எதுவும் நமக்கு தெரியாது. அதனால என்ன அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த அரேயோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நான் வந்து மேக்ஸிமம் வேல்யூவை கன்சிடர் பண்ணிக்கிறேன். லைக் இப்பொழுதுக்கு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பர்மனெண்ட்டாக கிடையாது, இப்பொழுது நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ஃபார் லூப்பை நான் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த அரேயோட லென்த் வரைக்கும் ஐட்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபார் லூப்பை நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த அரேக்குள்ள என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், ஒரு இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஏஆர்ஆர் ஆஃப் ஐ greater than maximum அப்படின்ற வேரியபிள். புரியுதா? இப்போ ஏஆர்ஆர் ஆஃப் 1 அப்படின்னு வரும். 34 is greater than max. மேக்ஸுக்கான வேல்யூ என்னவா இருக்கும்? 12. இதோட பெருசா இருக்கு அப்படின்னா கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா maximum is equal to ARR of I. புரியுதா? இப்போ லைக் எப்படின்னா இந்த லூப் ஒவ்வொருத்தரும் எக்ஸிக்யூட் ஆகும். ஒவ்வொருத்தரும் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஐயோட வேல்யூ 1லேருந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஏன் 1னா நான் 0 வந்து அசைன் பண்ணிட்டேன் டேரெக்டாக. அதனால 1லேருந்து நான் இந்த வேல்யூ இதை கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் திங் உள்ள வரும் ஐயோட வேல்யூ 1, ஏஆர்ஆர் ஆஃப் ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 34 இருக்கும். 34 கிரேட்டர் தென் மேக்ஸிமமாக செக் பண்ணி பார்க்கும். ஆமாம், மேக்ஸிமோட வேல்யூ இப்போ என்னவா இருக்கும்? 12. கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். உள்ளே வந்துடும். உள்ளே வந்து ஃபங்க்ஷன் எந்த மாதிரி நடக்கும்? மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் ஆஃப் ஐ. ஏஆர் ஆஃப் ஐயோட வேல்யூனா 34. இப்போ மேக்ஸிமம் வேரியபிளில் 34 வேல்யூ அசைன் ஆகும், ரீஅசைன் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த அரே இந்த லூப் எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இந்த அரே வந்து இந்த அரேயோட லென்த் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த 19 இப்போ ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம்ல வந்து 19 வேல்யூ ஸ்டோர் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அரேயோட இந்த லென்த் எக்ஸிக்யூட் ஆகுமா, அதுக்கு அடுத்த வேல்யூ ஏஆர் ஆஃப் something 1 0 1 2 3 4 5 and 6 7th வேல்யூ 43 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து 43 greater than 90 செக் பண்ணும். ஃபால்ஸ் இதில் வந்து வெளியே வந்துடும். மறுபடியும் லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும். 10 greater than 90 செக் பண்ணும். ஃபால்ஸ். பட் ஆனால் மேக்ஸிமம்ல என்ன வேல்யூ ஸ்டேபிளாக இருக்கும்? 19 வேல்யூ மேக்ஸிமம்ல ஸ்டேபிளாக இருக்கும். ஆஃப்டர் தட் இந்த லூப் டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? பாப்போமா? ஓகேவா? எனக்கு கிடைச்சிருச்சா? இதே மாதிரி தான் மினிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ எப்படி எடுப்போம்? லைக் நான் வேரியபிள் எவ்வளோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது மேக்ஸிமம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா? இந்த மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் காப்பி பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை நான் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் மேக்ஸிமம் ஃபைன் பண்ண போகிறதில்ல, இந்த டைம் நான் மினிமம் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறேன். ஓகேவா? இதோட நான் மினிமம் வேல்யூ ஃபைன் பண்ணி எடுக்க போகிறேன். லைக் நான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் மினிமம்ன்ற வேரியபிள் மட்டும் டிக்ளேர் பண்ணிடுறேன். மினிமம். ஓகேங்களா? மேக்ஸிமம்க்கு நான் மினிமம் அசைன் பண்ணிட்டேன். அசைன் பண்ணதுக்கப்புறம் சம் பர்ஃபார்மன்ஸ் நடக்க போகுது. இந்த மாதிரி லைக் நான் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணேன்? கிரேட்டர் தான் செக் பண்ணேன். இந்த தடவை நான் லெஸ் தான் செக் பண்ண போகிறேன். சிம்பிளை மாற்றிட்டோம். இப்போ பர்ஃபார்மன்ஸ் நடக்க போகுது. இப்போ எனக்கு மினிமம் வேல்யூ என்ன? 2. இந்த அரேயோட மினிமம் வேல்யூ என்ன? 2 தானே. இது இந்த மாதிரி செக் பண்ணலாம். லைக் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் மினிமம் இடத்துல 12 வேல்யூ அசைன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை செக் பண்ணோம். இப்போ 11 ஸ்மாலர் தென் 34 அப்படின்னு செக் பண்ணோம். 12 அப்புறம் இது ஃபால்ஸ், அதனால இங்கே வேல்யூ ரீசன் ஆகாது. ஆஃப்டர் தட் இங்கே வரும். இப்போ 2 ஸ்மாலர் தென் 12 செக் பண்ணி பார்க்கும். ஆமாம், ட்ரூ. அதனால வேல்யூ இங்கே மினிமம் அசைன் ஆயிரும். ஆஃப்டர் தட் மறுபடியும் அதுக்கப்புறம் 1 by 1 செக் பண்ணோம். எண்டு வரைக்கும் செக் பண்ணோம். எனக்கு 2 தான் ஸ்டேபிளாக இருக்கும். அதனால இந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ. Hi guys, this is Dinesh Nagaraj from Unique Technologies. நான் யூனிக் டெக்னாலஜியில் .NET டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா .NET இன்டர்வியூஸில் ரெகுலராக ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸை பற்றி. ஓகேங்களா? அதில் எனக்கு தெரிஞ்ச மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது அரேஸ் தான். அரேஸ்க்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா reverse given array யூஸ் மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட ஒரு அரேவை கொடுத்துட்டு இந்த அரேவை ரிவர்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லாருமே ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் என்ன? ரிவர்ஸ் மெத்தட். ரிவர்ஸ் மெத்தடில் நம்ம அந்த அரேவை பேராமீட்டராக பாஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அந்த அரே ரிவர்ஸ் ஆகிட்டு கிடச்சிடும். பட் ஆனால் இன்டர்வியூஸில் அவங்க கேட்குறது அது கிடையாது. லைக் என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லாஜிக்காக நீங்கள் எந்த ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றத அவங்க எல்லாமே ஸ்டடி பண்ண விரும்புகிறாங்க. லாஜிக் அப்படின்னா லைக் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் நம்ம லாஜிக்னு சொல்லுவோம். ஓகேங்களா?
இப்போ ஒரு அரேவை ரிவர்ஸ் மெத்தட்ல யார் வேணா மாத்திட்டு போயிடலாம். ரொம்ப சிம்பிள். லைக் ஒரு மணி நேரம் டுட்டோரியல் வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா மாத்திட்டு போயிடுவாங்க. பட் நம்ம எல்லாருமே டாட்நெட் டெவலப்பரா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் திங் லாஜிக்கலா யோசிக்க தெரியணும். அந்த மாதிரி லாஜிக்கலா யோசிக்க தெரியணும் அப்படின்னா அவங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்டீஜர் அரே இருக்கு. என்கிட்ட இன்டீஜர் ARR is equal to 1 2 3 4 5 up to 7 வரைக்கும் என்கிட்ட ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரே எனக்கு இப்போ எந்த மாதிரி ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்கிட்ட இந்த ஆர்டர் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? ஓகே, 1 2 3 4 and 5 and 6 and 7 வரைக்கும் இருக்கு. பட் ஆனால் எனக்கு என்ன வேணும், இதோட பொசிஷன் அப்படியே நான் வந்து உல்டாவா மாற்றணும். இதுக்கு எனக்கு என்கிட்ட இருக்கிற ஈஸியான வழி என்ன? அரே டாட் ரிவர்ஸ் மெத்தட். அரே டாட் ரிவர்ஸ் மெத்தட்ல எனக்கு எந்த அரேவை நான் ரிவர்ஸ்ல மாற்றணும்னு நினைக்கிறேனோ அந்த அரேவை நான் பேராமீட்டரா பாஸ் பண்ணா மட்டுமே போதும். அந்த மெத்தட் வந்து எனக்கு அந்த அரேவை ரிவர்ஸ்ல மாற்றி கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ எனக்கு மாறிடுச்சா? லைக் 7 6 5 4 3 2 up to 1 வரைக்கும் மாறிடுச்சா? பட் அவங்க என்ன கேட்குறாங்க? வித்தவுட் ரிவர்ஸ் மெத்தட். அவங்க இந்த இடத்துல நமக்கு லாஜிக்கான செக் வைக்கிறாங்க. புரியுதுங்களா? எனக்கு இது வேணாம், எனக்கு நீங்க கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட லாஜிக்கல் திங்கிங் எனக்கு காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. லாஜிக்கல் திங்கிங் எந்த மாதிரி இருக்கு நம்ம அவங்களுக்கு காட்டணும்ல, அப்போதான் நம்மளுக்கு பிளேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்க ரிவர்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டேரக்டா ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணி காட்டினா மட்டும் பத்தாது. ஓகேங்களா? அரேயோட பொசிஷனே மாற்றணும். இந்த ரிவர்ஸ் மெத்தட் என்ன பண்ணும், இந்த பொசிஷன்ஸையே மாத்திரும். லைக் எப்படின்னா 1 2 3 4 and 5 and 6 7 இருக்கிறத அப்படியே 7 6 5 4 3 2 1 வரை அப்படி மாத்திரும். புரியுதுங்களா? அந்த மாதிரி மாத்தி கொடுத்துரும். இப்போ நாம அந்த மாதிரி மாத்தணும். எந்த மாதிரி மாத்தலாம்? லைக் கண்டிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி மாத்தலாம். மாத்துறதுனா என்ன? லெஃப்ட்ல இருக்கிற ரைட்லயும் ரைட்ல குத்தி லெஃப்ட்லயும் போடுறதுனா ரிவர்ஸ் பண்றது. அப்படின்னா நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன். எப்படி? இன்டீஜர் லெஃப்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு 0 வேல்யூ அசைன் பண்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி இன்டீஜர் ரைட்டு அப்படின்னு வேல்யூ டிக்ளேர் பண்றேன். அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா அந்த அரேயோட லென்த் -1. நீங்க ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஏன் யூஸ் பண்ணீங்கன்னா கேட்டுறாதீங்க. ஏன்னா இது ஃபங்க்ஷன் கிடையாது, லென்த்ன்றதும் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு வைல் லூப் சூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வைல் லூப் ஏன் சூஸ் பண்றோம் அப்படின்னா லெஃப்ட் லெஸ் தென் ரைட். ஓகேவா? நம்ம ஃபார் ஈச் லூப் போலாமே அந்த மாதிரிலாம் நீங்க கேட்கலாம். பட் ஆனால் அரேன்றது ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஸ்டாட்டிக் லூப் தான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் மறந்துடாதீங்க. சரியா? இப்போ இந்த லூப்ல ஏன் ஃபார்லாம் வைல் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஃபார்னா எனக்கு மேக்ஸிமம் கண்டிஷன் இனிஷியலைசேஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனால நான் ஃபார் லூப் போவேன். பட் ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியல, இது எவ்வளவு நேரம் நடக்கும், எது வரைக்கும் நடக்கும் எனக்கு தெரியல. அந்த ஒரு காரணத்தால நான் வைல் லூப் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்குள்ள ஒரு டெம்பரரியான ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன். இஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஒரு வேல்யூவையும் அசைன் பண்றேன்ப்பா. ARR of left like something லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ARR லெஃப்ட்டுக்கு நான் AR ரைட்டை அசைன் பண்ண போறேன். AR of ரைட்டுக்கு நான் டெம்பரரி என்ற வேரியபிள் அசைன் பண்ண போறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லெஃப்ட்டை நான் இன்க்ரிமெண்ட் பண்றேன், ரைட்டை நான் டிக்ரிமெண்ட் பண்றேன். ஓகேங்களா? இது எப்படி பெர்ஃபார்ம் ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இன்டீஜர் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லி கொடுத்துட்டேன். இன்டீஜர் ரைட் இஸ் ஈக்குவல் டு ARR.length -1 சொல்லி கொடுத்துட்டேன். இண்டெக்ஸ் எதுல ஸ்டார்ட் ஆகும்? நமக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். லென்த் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? லென்த் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 அரேக்கு. இப்போ எனக்கு இங்க கீழே வந்துரும், லூப்குள்ள வருவோம். கண்டிஷன் செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். லெஃப்ட் லெஸ் தென் ரைட் கண்டிஷன் ட்ரூவா இருக்கா? லெஃப்ட்ன்றது 0, ரைட்ன்றது எனக்கு இப்போ 6ஆ. இப்போ வைல் கண்டிஷன் உள்ள வருவோம். லெஃப்ட் லெஸ் தென் ரைட் கரெக்டா கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. லூப்ல என்டர் ஆகும். இப்போ இன்டிஜர் டெம்பரரி இஸ் ஈக்குவல் டு ARR of leftன்னு சொல்லி அசைன் பண்ணிட்டேன். ARR of left அப்படின்னா ARR of 0 அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்கொயர் பேஸ் என்ன சொல்லுவோம்? ஆஃப்னு சொல்லுவோமா? இந்த 0க்கான வேல்யூ என்ன? 1. இப்போ டெம்பரரி அப்படின்ற வேரியபிளோட வேல்யூ என்ன? 1. ஓகேங்களா? அப்புறம் ARR of left is equal to ARR of right ரைட்னு சொல்லிட்டோமா? இப்போ ARR of left is equal to right அப்படின்னா ரைட்டோட வேல்யூ என்ன? 6. இப்போ ARR of 6 அப்படின்னா அதுக்கான வேல்யூ 7. இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, லென்த் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. அதனால ஓகேங்களா? இப்போ லெஃப்ட்ல நான் என்ன பண்ண போறேன்? இந்த 7 அசைன் பண்ண போறேன். இந்த 7 இப்போ எங்க போயிடும்? இந்த 1ன்ற இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்புறம் இங்கேயும் 7 இருக்கும், இங்கேயும் 7 இருக்கும். ஓகேங்களா? இங்கேயும் 7, இங்கேயும் 7. அப்புறம் என்ன பண்றேன்? ARR ரைட்டுக்கு டெம்பரரி வேரியபிள் அசைன் பண்றேன். டெம்ப் அப்படின்ற வேரியபிள் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம? ஃபர்ஸ்ட் ARR 0ல இருந்த 1ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமா? இப்போ என்ன பண்றேன்? இந்த இடத்துல நான் இந்த 1ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறம் லெஃப்ட்டை 1 இன்க்ரிமெண்ட் பண்றேன், ரைட்டை 1 ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்றேன். இப்போ எனக்கு இந்த ஒரு வேல்யூ மட்டும் பொசிஷன் மாறிடுச்சா? 1ன்ற வேரியபிள் இங்க வேல்யூ இங்க வந்துருச்சு, 7ன்ற வேல்யூ இங்க வந்துருச்சா? இந்த லூப்பை நம்ம இதே மாதிரி ரொட்டீன் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா எனக்கு அது ஏற்ற மாதிரி மாறிடுமா?
லைக் இப்போ பார்ப்போமா? இப்போ லெஃப்டோட வேல்யூ 1, ரைட்டோட வேல்யூ 5 இருக்குமா? உள்ள வரும். லைக் லெஃப்டோட வேல்யூ டெம்பரரி 1 அப்படின்னா இதோட வேல்யூ 2 இருக்கும். அப்புறம் இந்த 2 தூக்கிட்டு வந்து நான் எங்க அசைன் பண்ணுவேன்? அப்புறம் இந்த 2 எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்? ஓகேங்களா? அப்புறம் 2 எங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமா? இந்த 6 வந்து இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமா? இப்போ இந்த 6 வந்து இங்க போயிடும். இங்கேயும் 6 இருக்கும், இங்கேயும் 6 இருக்கும். அதனால தான் அந்த 2ன்ற வேல்யூ எடுத்து நம்ம முன்னாடியே டெம்பரரி வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். இப்போ என்ன பண்றோம்? ஏரர் ஆஃப் ரைட் இஸ் ஈக்குவல் டு டெம்பரரி. அப்படின்னா இந்த இடத்துக்கு இந்த 2 ரீஅசைன் பண்றோம். எகைன் மறுபடியும் அந்த லெஃப்ட் பிளஸ் பண்றோம், ரைட்டை டிக்ரிமெண்ட் பண்றோம். இப்போ இன்னொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுமா? அப்போ இந்த 5 வந்து இந்த 3 இடத்துக்கு வந்துடும், இந்த 3 வந்து 5 இடத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வேல்யூ என்னவா இருக்கும்? லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 3, ரைட் இஸ் ஈக்குவல் டு 3 இருக்குமா? கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும், லூப் டெர்மினேட் ஆயிரும், ஃபங்க்ஷன் முடிஞ்சது. இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஓகேவா? அவுட்புட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா? தேங்க்யூ வெரி மச். வெல்கம் பேக் கைஸ். திஸ் இஸ் தினேஷ் நாகராஜ் ஃப்ரம் யூனிக் டெக். டாட்டர் இன்டர்வியூஸில் ரெகுலராக கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒன் மோர் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த சம் அண்ட் ஆவரேஜ் டு த கிவன் அரே வித்தவுட் யூசிங் சம் அண்ட் ஆவரேஜ் ஃபங்க்ஷன். எப்படின்னா ஒரு அரே இருக்குது, அந்த அரேக்கு நம்ம சம் அண்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் வித்தவுட் சம் அப்புறம் ஆவரேஜ் அப்படின்ற ப்ரீடியர் ஃபங்க்ஷன் இல்லாமல். இப்போ என்கிட்ட ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இன்டீஜர் ஏஆர் அப்படின்னு ஒரு அரே இருக்குது. அரேயில் அதுக்கான எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? 12, 45, 78, 98, 46 லைக் ரேண்டமான சம் வேல்யூஸ் இருக்குது. இந்த அரேக்கு எப்படி சம்மை ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்பயுமே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். வேரியபிள் அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸ் சொல்லுவோம். அரேயோட நேம் டாட் சம். இந்த ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த அரேயோட ஒட்டுமொத்த சம் வேல்யூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இப்போது நான் செக் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணி பார்க்குறோம். இப்போ எனக்கு அந்த வேல்யூ, இப்போ இந்த சம்ன்ற ஃபங்க்ஷன் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த அரேயோட சம், அதாவது கூட்டுத்தொகைன்னு சொல்லலாம் தமிழ். எல்லா வேல்யூ ஆட் பண்ணி அது ஒரு வேல்யூட ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு. இதுதான் அந்த அரேயோட கூட்டுத்தொகை அப்படின்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி நான் ஆவரேஜை ஃபைன் பண்ணணும். ஆவரேஜை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜுக்கு நான் டபுள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஆவரேஜுக்கு டபுள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சம் வந்து ஒரு ரியல் நம்பர், அதாவது முழு எண்ணாக தான் கிடைக்கும். இதெல்லாம் இது என்ன இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? ரியல் நம்பர்ஸ் நான் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ ரியல் நம்பராக தான் இருக்கும். பட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஆவரேஜ் அப்படின்னா இது எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அந்த எண்ணால் நான் டிவைட் பண்ண போகிறேன். அப்படி டிவைட் பண்ணும் போது எனக்கு ரியல் நம்பர் தான் கிடைக்கணும் அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா எல்லா டைமும் ரியல் நம்பர்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி அது வந்து சம் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் கூட கிடைக்கலாம். அந்த மாதிரி டைம்ல என்ன சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டபுள் வேல்யூ சூஸ் பண்ணுவோம். நான் சிம்பிளாக ஏபிஜின்னு கொடுத்துக்கிறேன். ஆவரேஜ், தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆவரேஜ். இப்போ the average of the given array is average something அப்படி ரைட் ஹேண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கான அவுட்புட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதில் என்ன கிடச்சிருக்குன்னா 48, எனக்கு 486ன்னு கிடச்சிருக்கு சம்மோட வேல்யூ. அதே மாதிரி எனக்கு ஆவரேஜில் என்ன கொடுத்துருக்கு? 48.6 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இதே விஷயத்தை எப்படி நம்ம ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இல்லாமல் ஃபைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். எப்படின்னா இந்த லைன்ஸ் தான் அப்படியே இருக்கட்டும், நான் கமெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். மேபி நமக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கான கீ என்ன? கண்ட்ரோல் கீ சி. கமெண்ட் பண்ணுறதுக்கான கீ. இப்போது எனக்கு சம் அப்படின்னா இருக்கிற எல்லா வேல்யூத்தையும் ஆட் பண்ணுறதான சம். எனக்கு எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு வேரியபிள் தேவை. அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் சம் 1 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு இனிஷியலாக ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன் 0. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபார் ஒரு லூப்பை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லூப் எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா என்னோட அரேயோட எலிமெண்ட் இருக்கிற வரைக்கும் ஐட்ரேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு லூப்பை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு தடவை லூப் ஐட்ரேட் ஆகும் போதும் இந்த சம் 1ன்ற வேரியபிளில்
நான் இந்த அரேவோட எலிமெண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். லைக் எப்படின்னா sum1 plus is equal to, இது என்ன ஆப்ரேட்டர்? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். sum1 plus is equal to AR of 5. இதோட ஃபுல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா sum1 is equal to sum1 plus AR of 5 அப்படின்னு இருக்கும். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா sum1 ஃபர்ஸ்ட் அதுக்கான வேல்யூ என்ன 0, அப்புறம் AR of I ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா AR of I யோட வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்? I யோட வேல்யூ 0, அப்போ AR of I வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 12 இருக்கும். இப்போ sum1 ஓட வேல்யூ என்ன? sum1 is equal to sum1 plus AR of I, அதாவது 0 is equal to 0 plus 12. இப்போ sum1 ஓட வேல்யூ என்னவா மாதிரி இருக்கும்? 12 மாதிரி இருக்கும். அதே மாதிரி அகைன் மறுபடியும் இந்த லூப் ஐட்ரேட் ஆகும். இப்போ I யோட வேல்யூ 1 இருக்கும், sum1 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 12 இருக்கும். ஓகேங்களா? இப்போ 12 plus 45 அசைன் ஆகும். அதே மாதிரி 1 by 1 எனக்கு கடைசி இந்த 21 வரைக்கும் ஆட் ஆகிட்டு எல்லா வேல்யூ ஆட் ஆகி எனக்கு எதில் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த sum1 அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். sum1 அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இல்லை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். லைக் எனக்கு அப்போ கிடைச்ச வேல்யூ இப்போ கிடைச்ச வேல்யூ சேமாக இருக்கா? 486 ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கா? இப்போ சம்ம ஃபைன் பண்ணிட்டோமா? சம்ம ஃபைன் பண்ணிட்டோம். சம்ம ஃபைன் பண்ண மாதிரி இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜாக ஃபைன் பண்ண போகிறோம். ஆவரேஜ்க்கு எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா சம் டிவைடட் பை என்ன அப்படின்னு என்னன்னா எத்தனை எலிமெண்ட் இருக்கு அதுதான் என்னன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஆவரேஜ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா டபுளாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா சம் வந்து எல்லா டைமும் ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் இருக்கா இல்லாம தான் இருக்கும். சம் எல்லா தடவை எனக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா ரியல் நம்பராக தான் கிடைக்கும். பட் டபுள் வந்து எனக்கு எல்லா தடவை ரியல் நம்பராக கிடைக்குன்றதுக்கு 100% சான்சஸ் ரொம்ப கம்மி தான். எப்பயாவது ஒரு டைம் தான் நடக்கும். அதனால எப்படின்னா எனக்கு ஆவரேஜ் வந்து எப்பயுமே ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூவாக தான் கிடைக்கும். அதனால நான் டபுள்ன்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டபுள் அதுக்கு AVG1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா sum1 divided by AR dot length. ஓகேங்களா? லென்த்தால டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு அதுக்கான ஆவரேஜ் வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். AVG1. ஓகேங்களா? இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அவுட்புட் 48 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் எனக்கு எல்லாத்துலேயும் சிமிலராக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு இன்டிஜர், லைக் இதுவும் ஒரு இன்டிஜர். மேபி எனக்கு டபுளாக வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணலாம் டபுள் ஆஃப். இப்போ எனக்கு வேல்யூ ஃபர்ஸ்ட் கிடைச்ச அதே வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இது என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூவும் சிமிலராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துப்போம். இதை அன்கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு லைக் செலக்ட் பண்ணிட்டு நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அன்கமெண்ட் ஆயிரும். இப்போ நான் மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். மேலே இருக்கிறது வந்து நான் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ண வேல்யூ, கீழே இருக்கிறது வந்து நான் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் இல்லாமல் நானாக ஃபைன் பண்ண வேல்யூ, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஃபைன் பண்ண வேல்யூ. ரெண்டும் சிமிலராக இருக்குது. ஓகேவா? இன்டர்வியூஸில் ரெகுலராக கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த சீசனில் அப்படியே பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். Welcome back guys. Once again, this is Dinesh Kumar Nagaraj from Unique Technologies. Dot interview question சீரிஸில் இப்போ என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் த அக்கரன்சஸ் ஆஃப் அ ஸ்பெசிபிக் எலிமெண்ட் என்னென்ன அரே. ஓகேங்களா? என்ன மாதிரினா ஒரு அரே உங்களுக்கு இன்புட்டாக கொடுத்துருவாங்க, ஒரு வேல்யூவும் கொடுத்துருவாங்க. இப்போ லைக் என்கிட்ட ஒரு அரே இருக்கா 1 2 3 4 5 6 7 1 2 3 1 and 1. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அரே என்கிட்ட இருக்குது. அவங்க ஒரு இன்புட் என்கிட்ட கொடுத்துருக்காங்க, 1 அப்படின்ற ஒரு வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 1ன்ற வேல்யூ அந்த அரேயில் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? அதை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வாங்க, நான் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அரேவை கொடுத்துட்டு ஒரு வேல்யூவும் கொடுத்துட்றாங்க 1 அப்படின்ட்டு. எனக்கு அவுட்புட்டு கொடுத்துட்டாங்க 4. இந்த 1ன்ற வேல்யூ அந்த அரேயில் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது அப்படின்றத பற்றி கேட்க போகிறாங்க. கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1 2 3 4 அப் டு எவ்வளோ வரைக்கும் இருக்கோ அவ்வளோ வரைக்கும். அது ஒரு இன்டிஜர் தானே, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இன்டிஜர் வேல்யூ டிக்ளேர் பண்ணிக்கிறேன் கவுண்ட் அப்படின்ட்டு. இப்பொழுது எனக்கு எந்த வேல்யூவும் தெரியாது, அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவுண்ட்டுக்கு 0ன்னு சொல்லி வேல்யூ அசைன் பண்ணிடுறேன். கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ வரைக்கும் நான் செக் பண்ணி பார்க்கல,
சப்போஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு தடவை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார் லூப் இப்போ நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஃபார் லூப் இன்டிஜர் I is equal to 0, I less than a dot length I plus plus அந்த அரேவோட லென்த் வரைக்கும் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி ஒரு லூப்பை இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செக் பண்ண போகிறேன். எப்படின்னா if AR of I equal to check அப்படின்னு பார்க்க போகிறேன். செக் அப்படின்ற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்க போகிறேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா AR of I இதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ ஐட்ரேட் இந்த இடத்துல வருமா? இங்கே இருக்கிற வேல்யூ என்னவா இருக்க போகுதுன்னா இந்த செக் அப்படின்ற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கா? அப்படி சப்போஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா கவுண்டை ஒன்ஸ் நான் இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்கிறேன். அப்படி சப்போஸ் ஒவ்வொரு தடவை செக் பண்ணும் போதும் இப்போ லைக் 1 இருக்கும், இப்போ ட்ரூவாக இருக்கும், கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்புறம் 2 கண்டிஷன் ஃபால்ஸு, 3 ஃபால்ஸ், 7 வரைக்கும் எனக்கு ஃபால்ஸாக இருக்கும். இது கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகாது, ஒன்றாவே தான் இருக்கும். அப்புறம் மறுபடியும் 1 இந்த இடத்துல வேல்யூ வரும்போது இந்த 1ன்ற வேல்யூ இங்கே வரும்போது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும், கவுண்ட் வந்து 2 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். அப்புறம் 2, 3 ஃபால்ஸு இன்க்ரிமெண்ட் ஆகாது. அப்புறம் எகைன் அண்ட் 1 and 1க்கு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும், இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் கடைசியாக நான் செக் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் பண்ண எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்ப்போம். அவுட் 4 எனக்கு அவுட்புட் வந்துருச்சா? தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அந்த கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் பேக் கைஸ். ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் தினேஷ் நாகராஜ் ஃப்ரம் யூனிக் டெக்னாலஜிஸ். டாட் இன்டர்வியூ கொஸ்டின் சீரிஸில் இப்போ என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் காஸ்டிங். டைப் காஸ்டிங் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டினை கூட சொல்லலாம். டைப் காஸ்டிங் பற்றி பார்த்த முன்னாடி முதல்ல நம்ம காஸ்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். காஸ்டிங்னா என்ன? ஆக்டிங், ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி நடிக்கிறது தான் இங்கே காஸ்டிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே டைப் காஸ்டிங் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு வேல்யூ டேட்டா டைப் இருக்கிற வேல்யூவை இன்னொரு வேல்யூ டேட்டா டைப்புக்கான வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது தான் டைப் காஸ்டிங். லைக் எப்படின்னா இன்டிஜர் A அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும், அதை ஒரு லாங் B அப்படின்ற இடத்துல ஸ்டோர் பண்ணுறது தான் டைப் காஸ்டிங் சொல்லுவோம். ஓகேவா? டைப் காஸ்டிங் இஸ் when you assign a value one data type to another type. ஓகேங்களா? ஒரு வேல்யூ டேட்டா டைப்போட வேல்யூவை இன்னொரு வேல்யூ டேட்டா டைப்புக்கு வேல்யூவை அசைன் பண்ணுறது தான் டைப் காஸ்டிங். அதில் நமக்கு மொத்தம் எத்தனை இருக்குன்னா 2 டைப் இருக்குது. இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங், அனதர் ஒன் இஸ் எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். இம்ப்ளிசிட் அப்படின்னா நம்ம தனியாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா நானாக சொல்லணும், வற்புறுத்தணும், அதுதான் எக்ஸ்பிளிசிட்னு சொல்லுவோம். லைக் இம்ப்ளிசிட் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கன்வெர்ட்டிங் a smaller type to a larger type. ஒரு சின்ன வேல்யூ டேட்டா டைப்பில் இருக்கிற வேல்யூவை ஒரு பெரிய வேல்யூ டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணுறது, அதுதான் இம்ப்ளிசிட். எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா பெரிய வேல்யூ டேட்டா டைப்பில் இருக்கிற வேல்யூவை ஒரு சின்ன வேல்யூ டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணுறது. இம்ப்ளிசிட் அப்படின்னா சின்ன டப்பாவில் இருக்கிற பொருளை பெரிய டப்பாவில் கொட்டுறது, அது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் எக்ஸ்பிளிசிட் என்ன சொல்லுவோம், பெரிய டப்பாவில் இருக்கிறத சின்ன டப்பாவில் கொட்டுறது. அப்படி நான் கொட்டும் போது கொஞ்சம் சிந்தும் செதறும், சரியாக கொட்ட மாட்டேன், லைக் அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குல்ல. அதனால தான் எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் நம்ம மேனுவலாக பண்ணணும்னு சொல்கிறோம். ஓகேவா? இதை பற்றி ப்ரோக்ராமேட்டிக்கலாக பார்ப்போம், என்ன எப்படி இருக்குது அவுட்புட் அப்படின்றத. இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். லைக் விஷுவல் ஸ்டுடியோ இதில் என்கிட்ட இப்போ என்ன இருக்குது, ஒரு இன்டீஜர் வேரியபிள் இருக்குது. இன்டீஜர் A அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அதில் வேல்யூ 12 அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இன்டீஜரை நான் ஒரு லாங் வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். லைக் லாங், இன்டீஜர்ன்றது சின்ன டப்பா, லாங்ன்றது அதோட பெரிய டப்பா. அதாவது இன்டீஜர் வந்து 32 பிட், லாங் வந்து 64 பிட். இன்டீஜர் A is equal to 12, then long B is equal to A அப்படின்னு அசைன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஏன்றது என்னது, ஒரு இன்டீஜர் வேரியபிள், 32 பிட் இன்டீஜர் வேரியபிள். அதில் இருக்கிற வேல்யூவை என்ன பண்ணியிருக்கேன், லாங் B அப்படின்ற ஒரு 64 பிட் வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதாவது சின்ன டப்பாவில் இருந்த ஒரு பொருளை எடுத்து பெரிய டப்பாவில் கொட்டியிருக்கேன். இதை தான் என்னன்னு சொல்லுவோம், இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங் சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பீன்ற லாங் வேரியபிளோட வேல்யூவை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். லைக் எனக்கு 12 கிடச்சிருக்கா. பட் நான் 12B நான் டேரெக்டாக எந்த வேல்யூவும் கொடுக்கல, நான் இன்டிஜர் ஏக்கு கொடுத்த வேல்யூ தான் பியில் அசைன் பண்ணியிருக்கேன். அதாவது வேறு ஒரு டேட்டா டைப்பில் கொடுத்த வேல்யூவை நான் இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாற்றி அசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு வேல்யூ டேட்டா டைப்லேருந்து இன்னொரு வேல்யூ டேட்டா டைப்புக்கு மாத்திரம் தான் டைப் காஸ்டிங் சொல்லுவோம். அதே விஷயம் சின்ன இன்டிஜர்ன்றது சின்ன டேட்டா டைப், அதாவது 32 பிட், லாங்ன்றது பெரிய டேட்டா டைப். லைக் இது வந்து 64 பிட். இந்த மாதிரி சின்னதுலேருந்து பெருசுக்கு மாற்றிருக்குல்ல, இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங் சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி நான் லாங் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டெசிமல் வேல்யூக்கு மாற்ற போகிறேன். டெசிமல் C is equal to B.
இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல லாங் பதிலாக நான் டெசிமலாக பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். டெசிமல் வேரியபிள் வேல்யூ லைக் சி. இப்போ என்ன பண்ண போகிறேன் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். லைக் எனக்கு அதுக்கான வேல்யூ கிடச்சிருச்சா? எனக்கு டெசிமல் வேல்யூ கிடச்சிருக்கா? நான் இந்த சியை தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ஒரு டெசிமல் வேரியபிள் தான் பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு அந்த வேல்யூ 12 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இதுதான் இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங். புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பண்ணதில்ல, இது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸில் பண்ண போகிறோம். எப்படி சின்னதுலேருந்து பெருசு கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லைக் இம்ப்ளிசிட் அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு, அதாவது ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்கு, ஃப்ளோட்டு, டபுள் லைக் சம்திங் அந்த மாதிரி. எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா பெருசுலேருந்து சின்னது. இதுதான் டைப் காஸ்டிங். ஓகேங்களா? இப்போ அது எப்படின்னு பார்ப்போம். நான் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லாங் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். லாங் a is equal to 12 அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லாங்கை நான் வந்து இன்டிஜரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதாவது 12ன்றது வந்து தாராளமாக என்னால் இன்டிஜரில் ஸ்டோர் பண்ண முடியும். 12ன்ற வேல்யூ என்னால் பைட்லேயே கூட ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ என்னால் இன்டிஜரில் ஸ்டோர் பண்ண முடியாமல் பார்க்கலாம். இன்டிஜர் b is equal to a. எனக்கு இங்கே என்ன வருது, ஒரு எரர் வருது. இட்ஸ் அ கம்பைல் டைம் எரர் வருது. cannot implicitly convert a type long to integer and explicit conversion exists. நீங்கள் வந்து explicit conversion யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இப்போ இதுக்கான என்ன காரணம் அப்படின்னா சின்ன வேல்யூ டேட்டா டைப் தானே. டப்பா பெருசாக இருந்தாலும் பொருள் கம்மியாக தானே இருக்குது, அது ஈஸியாக சின்ன டப்பாவில் கொட்டிட முடியும் தானே. பட் இங்கே எனக்கு என்ன இஷ்யூ அப்படின்னா இப்போ வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக யோசிப்போம், ப்ரோக்ராமேட்டிக்காக யோசிப்போம். இப்போ என்னன்னா லாங்கிறது 64 பிட், இன்டிஜர்ன்றது 32 பிட். புரியுதா? இப்போ நான் 12ன்ற சின்ன வேல்யூவே கொடுத்தா கூட லாங்குக்கு என்ன இருக்கும், 64 பிட்டும் டிக்ளேர் ஆயிருக்கும், கிரியேட் ஆயிருக்கும் மெமரி ஸ்பேஸில். பட் இன்டிஜருக்கு 32 பிட் தான். இப்போ என்ன பண்ணணும், அந்த 64 பிட்டையும் தூக்கி நான் 32 பிட்டில் மாற்றணும், குறைச்சி சுருக்கி போடணும். அதனால் என்ன பண்ண முடியும், அதை வந்து என்னால் ஈஸியாக பண்ணிட முடியாது. நானாக வற்புறுத்தி டெவலப்பராக நானாக சொல்லணும் நீங்கள் மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ட் ஆஃப், இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், கேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்ற லாங்கை பி அப்படின்ற ஒரு இன்டிஜராக கேஸ்ட் பண்ணியிருக்கேன். லைக் ஆக்ட் பண்ண சொல்கிறேன், நீ வந்து இன்டிஜராக மாறிக்கோ, இன்டிஜர் மாதிரி நடி கொஞ்சம் நேரம் மாறினா அதுக்கான வேல்யூ அங்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் கேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை தான் என்ன சொல்லுவோம், எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், இன்ட் ஆஃப். இந்த பிரேசஸ் பேரந்திஸுக்குள்ள நான் இன்டிஜர் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ட் ஆஃப்னு சொல்லுவோம். இன்டிஜர் b is equal to int of a. ஏன்றது என்ன, ஒரு லாங் வேரியபிள். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இந்த லாங்கை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், இன்டிஜரை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். வேல்யூ இஸ் ப்ளஸ் பி. இப்போ தான் செக் பண்ணி பார்க்குறேன், கன்சோலை ரன் பண்ணி பார்ப்போம். எனக்கு கிடச்சிருக்கா, 12 வேல்யூ கிடச்சிருக்கா. இட்ஸ் இன்டிஜர் வேரியபிள், இன்டிஜர் வேல்யூ. இப்போ லைக் அதே மாதிரி இந்த இன்டிஜரை என்னால் ஷார்ட்டாக மாற்ற முடியாமல் பார்க்கலாம். ஷார்ட் சி இஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக என்னால் பீன் கொடுத்தேன் அப்படின்னா மாறுமான்னு கேட்டால் மாறாது. ஏன் அப்படின்னா பீன்றது இன்டிஜர். இன்டிஜர் அப்படின்னா 32 பிட், ஷார்ட் வந்து 32 பிட் கிடையாது, 16 பிட். ஓகேங்களா? ஒரு பைட் அப்படின்னா எத்தனை பிட்டு, 8 பிட்டு. 2 பைட்டுன்றதுனால 16 பிட். ஓகேங்களா? இப்போ என்னன்னா அதை மாற்ற முடியாது, நான் இதையும் மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணணும், இங்கேயும் நான் எக்ஸ்பிளிசிட்டாக காஸ்டிங் பண்ணணும். ஷார்ட் ஆஃப் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல நான் சேம் திங் அதே மாதிரி மாற்றி பார்க்குறேன். ஷார்ட் இங்கே பிக்கு பதிலாக சி. இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். லைக் நான் ஷார்ட் வேல்யூ எனக்கு அதே வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேவா? இதுதான் இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். டைப் காஸ்டிங்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு வேல்யூ டேட்டா இருக்கிற வேல்யூவை இன்னொரு வேல்யூ டேட்டா டைப் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது தான் டைப் காஸ்டிங். அது 2 டைப் இருக்குது. ஒன் இஸ் இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங், another ஒன் இஸ் எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். இம்ப்ளிசிட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா மேனுவலி நடக்கும். இம்ப்ளிசிட் அப்படின்னா எப்படி இம்ப்ளிசிட் ஆட்டோமேட்டிக் நடக்குன்னா, சின்னதாக பெரிய டப்பாவில் கொட்டுறேன், சின்ன டப்பாவில் இருக்கிற பொருளுக்கு பெரிய டப்பாவில் கொட்டுறேன், அதாவது ஒரு ஷார்ட்டை இன்டிஜர் அசைன் பண்ணுறேன், அது எனக்கு ஈஸியாக நடக்கும். பட் எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா மேனுவலி நானாக பண்ணணும். எப்படின்னா டபுள் இருக்கிறத இன்டிஜருக்கும் டபுள் இருக்கிறத ஒரு ஷார்ட்டுக்கும் மாற்ற வராத, பெரிய டப்பாவில் இருக்கிற பொருளுக்கு சின்ன டப்பாவில் கொட்ட போகிறேன், அது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதனால் என்ன சொல்கிறோம், எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். Welcome back guys. Once again this is Dinesh Kumar Nagaraj from Unique Technologies. டாட் இன்டர்வியூ கொஸ்டின் சீரிஸில் இப்போ என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் கன்வர்ஷன். லைக் இங்கே 3 டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. டைப் கன்வர்ஷன், டைப் காஸ்டிங், பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங். இது 3மே டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ். ஓகேவா? இதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் கன்வர்ஷன். டைப் கன்வர்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, கன்வெர்ட்டிங் a string to a different value data types. ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுறது தான் டைப் கன்வர்ஷன். லைக் அதுக்கு நமக்கு மல்டிபிள் வேஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
பேர்ஸ், ட்ரை பேர்ஸ், கன்வெர்ட்ன்ற கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ். அது எப்படி மூணுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கன்வெர்ட் அப்படின்ற கிளாஸ்லாம் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஓகேவா? கன்வெர்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை பேராமீட்டரா கன்வெர்ட்ன்ற கிளாஸில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்து அந்த வேல்யூவை அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் என்ன மாற்ற போகிறேன்னா ஒரு இன்டிஜராக மாற்ற போகிறேன். எப்படி மாற்றணும்னா நார்மல் ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர்ஸ்லாம் நம்மளால் ஸ்ட்ரிங்காக இன்டிஜராக மாற்ற முடியாது. லைக் அதுக்கு ஈக்குவலான இன்டிஜர் நம்பரை ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இன்டிஜரை எகைன் நம்ம வந்து ஒரு வேல்யூ டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறோம். அதுதான் டைப் கன்வர்ஷன். லைக் இங்கே பாருங்களேன், இங்கே என்கிட்ட ஸ்ட்ரிங் str அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதில் 1 2 3 அப்படின்னு சம்திங் ஒரு வேல்யூ இருக்குது. ஒரு இன்டிஜர் வேல்யூவாக மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறேன்? கன்வெர்ட்ன்ற கிளாஸில் இருக்கிற 2 × 32 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஸ்ட்ரிங் strன்றதை பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். அது எனக்கு என்ன ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கும்? ஒரு இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். லைக் ஒரு இன்டிஜராக அதை மாற்றி கொடுத்துரும். ஓகேங்களா? இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு நல் ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணால் கூட எனக்கு அது ஒரு வேல்யூவை அசைன் பண்ணி கொடுத்துரும். லைக் 0 அசைன் பண்ணி கொடுத்துரும். ஒரு நல் ஸ்ட்ரிங்கை நான் உள்ளே பாஸ் பண்ணேன் அப்படின்னா கூட எனக்கு அது 0 அசைன் பண்ணி கொடுத்துரும். லைக் பார்ப்போமா? இப்போது str அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் என்கிட்ட இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கில் 1 2 3 அப்படின்னு ஒரு வேல்யூஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை என்ன மாற்ற போகிறேன் அப்படின்னா இன்டிஜராக மாற்ற போகிறேன். இன்டிஜர் a is equal to லைக் கன்வெர்ட் டாட் இன்டிஜராக மாற்றிக்கலாம். லாங்காக வேணும் அப்படின்னா 2 × 32 கொடுக்குற மாதிரி டூ லாங் அப்படின்றதான் அதுக்கான ஃபங்க்ஷன். இப்போ மாற்றிட்டு இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். ஏவில் என்ன வேல்யூஸ் இருக்குது? எனக்கு 1 2 3 அப்படின்ற 123 வேல்யூ ஸ்டோர் ஆயிடுச்சா? இப்போ என்னால் இதில் அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியும். லைக் a is equal to a + 12 அப்படி அசைன் பண்ணியிருக்கேன். லைக் 1 2 3 + 12 is equal to 135 இருக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒரு இன்டீஜராக மாறிடுச்சு. இதுதான் டைப் கன்வர்ஷன். இது × 32 அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 2 3 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் இன்டிஜராக மாற்ற சொல்லியிருக்கேன். அதில் ஒரு இன்டிஜர் வேல்யூ இருக்குது, அதை எனக்கு எடுத்து கொடுத்துரும். இதே மாதிரி நம்பர்ஸ் கொடுக்காம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கேரக்டர்ஸை கொடுக்க போகிறேன். ஆல்ஃபபெட்டிக்கல் கேரக்டர்ஸை கொடுக்க போகிறேன். இப்படி கொடுத்தா அது மாற்றாது. ஓகேங்களா? என்னால் ஒரு கேரக்டரை இன்டிஜராக மாற்ற முடியாது. எனக்கு ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணும். லைக் இது கூடாது. ஓகேங்களா? இதுக்கு நமக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை பின்னாடி பார்ப்போம். பட் ஆனால் கன்வெர்ட் கிளாஸில் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல் வேல்யூ இருக்கிற ஸ்ட்ரிங்கை நான் இதில் பாஸ் பண்ணேன் அப்படின்னாலுமே வேல்யூ டேட்டா டைப்புக்கான டிஃபால்ட் வேல்யூ என்னன்னு சொல்லுவோம்னா 0. அந்த 0வை எனக்கு அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். லைக் 0 அப்புறம் என்ன கொடுத்துருக்கேன்? a + 12னு கொடுத்துருக்கறனால 0 + 12 is equal to 12. எனக்கு அந்த வேல்யூ அசைன் பண்ணி கொடுத்துரும். லைக் இந்த ஃபங்க்ஷன் இங்கே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா எனக்கு 0 அப்படின்ற அவுட்புட் கிடைக்கும். அதுக்கான டிஃபால்ட் வேல்யூ நல் பாஸ் பண்ண அப்படின்னாலுமே 0 எடுத்து கொடுத்துரும். இதுதான் கன்வெர்ட் கிளாஸ்க்கான அட்வான்டேஜ். இதே மாதிரி என்கிட்ட இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா பேர்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. பேர்ஸ் எனக்கு அதே மாதிரி தான். பேர்ஸ் எனக்கு என்ன பண்ணும்? ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக மாற்றி கொடுக்கும். பட் ஆனால் இது என்ன பண்ணாது அப்படின்னா நல் வேல்யூவை அதுக்கான ஒரு ஈக்குவலான இன்டிஜர் வேல்யூ எனக்கு அசைன் பண்ணி கொடுக்காது. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ அதே மாதிரி நான் ஒரு இன்டிஜர் a is equal to அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கில் 1 2 3 அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். அதை என்ன மாற்ற போகிறேன் அப்படின்னா இன்டிஜராக மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட் அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேர்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ண போகிறோம். int.pairs இங்கே இன்டிஜர்ன்றது இன்டிஜர் கிளாஸ்க்கான ஒரு ரெஃபரன்ஸ் தானே. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி மாற்ற போகிறேன். இப்போ அதே மாதிரி மாற்றிட்டு a + is equal to 12 அந்த வேல்யூவோட 12 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன அவுட்புட் இருக்கும் அப்படின்னா 135 கிடச்சிருச்சா? இது என்ன மாறிடுச்சு? இன்டிஜராக மாறிடுச்சு. பட் கன்வெர்ட் கிளாஸும் என்ன பண்ணும்? கேரக்டர்ஸை எனக்கு மாற்றி கொடுக்காது. அதே மாதிரி தான் பேர்ஸ்ன்ற ஃபங்க்ஷனும் கேரக்டர்ஸை ஸ்ட்ரிங்காக மாற்றி கொடுக்காது. ஃபார்மேட் எக்ஸெப்ஷன் எனக்கு த்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஆனால் எனக்கு கன்வெர்ட் என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா நல் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு 0ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். பட் ஆனால் இது என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு 0வை நல்லா அக்செப்ட் பண்ணிக்காது. நல் வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ எக்ஸெப்ஷன் தான். அதாவது ஆர்கியூமெண்ட் நல்ல எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணியிருக்கா? ஆர்கியூமெண்ட் நல்ல எக்ஸெப்ஷன். இதுதான் கன்வெர்ட்டுக்கும் பேர்ஸுக்குமான டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ட்ரை பேர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இது கன்வெர்ட் அப்புறம் பேர்ஸுக்குமே அட்வான்ஸ் கான்செப்ட் மாதிரி தான். இப்போ எனக்கு பேர்ஸ் என்ன பண்ணும்? நல் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணும்? ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணும். பட் கன்வெர்ட் என்ன பண்ணாது? த்ரோ பண்ணாது. பட் ஆனால் கன்வெர்ட்லேயும் சரி இதுலேயும் சரி நான் வந்து ஒரு கேரக்டர் பாஸ் பண்ண அப்படின்னா இது எனக்கு த்ரோ பண்ணும். அதே மாதிரி நான் இன்டிஜராக மாற்ற போகிறேன். பட் ஆனால் அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து இன்டிஜரோட அதிகமாக இருக்குது அப்படின்னா எனக்கு அதுலேயும் எனக்கு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணும். லைக் எந்த மாதிரினா அதுக்கான மேக்ஸிமம் சைஸ்னு ஒன்று இருக்குல்ல,
இப்போ லைக் நான் அதுக்கான மேக்ஸிமம் சைஸை விட அதிகமான வேல்யூ ட்ரை பண்ண மாத்திரம் எனக்கு ஓவர்ஃப்ளோ எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. லைக் இந்த மாதிரி நிறைய எக்ஸெப்ஷன்ஸை த்ரோ பண்ணும். பட் ஆனால் ட்ரை பேஸ்ன்றது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எந்த வித எக்ஸெப்ஷன்ஸையும் த்ரோ பண்ணாது. எல்லா எக்ஸெப்ஷன்ஸையும் ட்ரை பேஸ் ஹேண்டில் பண்ணிக்கும். ட்ரை இதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஒரு எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். லைக் இங்கே அதே மாதிரி தான் அந்த விஷயத்தை தானாக பண்ணிக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி இன்டீஜர் இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முன்னாடியே ஏரியாவில் டிக்ளேர் பண்ணிடுறேன். டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் வேல்யூ அசைன் பண்ண போகிறேன். எப்படின்னா இன்ட்டு டாட் பாஸ் கொடுத்த மாதிரியே ட்ரை பாஸ் ஸ்ட்ரிங் கமா அவுட் ஏ. அவுட்ன்றது என்னன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ரிட்டன் டைப். ஓகேங்களா, கால் பை அவுட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரை பாஸ் இந்த எஸ்டிஆர்ன்ற வேல்யூ இந்த ட்ரை பாஸ்ன்ற ஃபங்க்ஷன் கூட எடுத்துக்கிட்டு அந்த வேல்யூ ஸ்ட்ரிங்காக மாற்றி ஏன்ற வேல்யூவில் அசைன் பண்ணி கொடுத்துரும். ஏக்கு அவுட் வெளியே கொடுத்துரும். வெளியே கொடுக்கும்போது நான் செக் பண்ணி பார்க்குறேன். சிடபிள்யூ கன்சோல் ரைட்டில் இல்லை ஏ மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அது அக்செப்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா 0வாக எடுத்துக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்ல கொடுக்க போகிறேன். எல் நல்ல கொடுக்குறேன். நல்ல கொடுத்தேன் அப்படின்னாலுமே அது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா இட்ஸ் 0. எனக்கு இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இப்போ நான் ஒரு கேரக்டரை கொடுக்குறேன். ஏஎஸ்டி லைக் சம்திங் ஏதோ ஒரு கேரக்டர் கொடுக்குறேன். கேரக்டர் கொடுத்தா எனக்கு கன்வெர்ட்டும் பேர்ஸ் என்ன பண்ணும், எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். பட் ட்ரை பாஸ் எனக்கு என்ன பண்ணாது, எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணாது. அதுக்கு பதிலாக டிஃபால்ட் வேல்யூவை அசைன் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, அதுக்கு பதிலாக கரெக்டாக நான் வேல்யூவை கொடுக்குறேன் அப்படின்னா லைக் 1 2 3 லைக் இந்த மாதிரி கரெக்டாக வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஈக்குவலான கரெக்டான வேல்யூவை அதை மாற்றி கொடுத்துரும். இதில் என்னால் அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸும் பண்ண முடியும். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus is equal to 12 அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் அவுட்புட்டை பார்ப்போம். 1 3 5 இருக்கா? லைக் கைஸ் இது மூணுமே வேறு வேறு. மூணில் எந்த டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டைப் காஸ்டிங்ன்றது வேறு, டைப் கன்வர்ஷன்ன்றது வேறு, பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங்ன்றது வேறு. இது மூணுமே டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது புரியல அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். Thank you for watching. Keep support. Welcome back guys. Once again this is Dinesh Kumar Nagaraj from Unique Technologies. .NET Entry Question Series la என்ன क्वेश्चन பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா boxing and unboxing. Boxing and unboxing one of the important entry question தான். அவன் என்னன்னு பார்ப்போம். Boxing and unboxing are operation that allows for the conversation between value types and a reference type. எப்படின்னா ஒரு வேல்யூ டேட்டா டைப்பை ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்பாகவும் ஒரு ரெஃபரன்ஸை எகைன் வேல்யூவாகவும் மாற்றுறது தான் இந்த கான்வர்சேஷன் தான். வேல்யூக்கும் ரெஃபரன்ஸுக்கும் இடையில் இருக்கிற கான்வர்சேஷன் எகைன் ரெஃபரன்ஸ் டு வேல்யூ. இந்த இன்பிட்வீன் கான்வர்சேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கான்வர்சேஷன் தான் பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங் சொல்லுவோம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். லைக் ஃபர்ஸ்ட் திங் பாக்ஸிங் இஸ் a process of converting a value type. அதாவது ஒரு வேல்யூ டேட்டா டைப்பை லைக் எந்த மாதிரி இன்டிஜர், டபுள், ஸ்ட்ரக்ட், அப்புறம் லாங், ஷார்ட் இந்த மாதிரியான ஒரு டேட்டா டைப்ஸை ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்பாக மாற்றுறது, பர்டிகுலராக ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பு மாற்றுறது. லைக் ஒரு இன்டிஜர் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த இன்டிஜர் ஏன்ற வேரியபிள் அந்த 10ன்ற வேல்யூவை நான் வேல்யூ டைப்பாக வச்சுட்டு இல்லாமல் ரெஃபரன்ஸ் டைப்பாக மாற்றுறது தான் பாக்ஸிங்னு சொல்லுவோம். லைக் என்கிட்ட இந்த இடத்துல இன்டிஜர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 இருக்குது. இது வந்து ஒரு வேல்யூ டேட்டா டைப். லைக் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் பாக்ஸ்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த இன்டீஜர் வேல்யூவை நான் ஆப்ஜெக்டாக மாற்றிருக்கேன், இம்ப்ளிசிட்டாக மாற்றிருக்கேன், நான் தானாக மாறிக்கும். இதுதான் என்ன சொல்லுவோம், பாக்ஸிங்னு சொல்லுவோம். இப்படி நான் பாக்ஸ் பண்ண வேல்யூ எங்கே இருக்குன்னா சிஸ்டம் டாட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு நேம் ஸ்பேஸில் போயிட்டு wrap ஆயிரும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஈப் மெமரி ஸ்பேஸில் தனியாக பாக்ஸ் வேல்யூ அப்படின்ற வேரியபிளுக்கு எகைன் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஒரு மெமரி ஸ்பேஸ் தனியாக கிரியேட் ஆகும். இதுதான் பாக்ஸிங். இது எப்படின்றத கொஞ்சம் ப்ரோக்ராமாக பார்ப்போம். லைக் என்கிட்ட இன்டிஜர் வேல்யூ அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. லைக் அதுக்கு நான் வேல்யூ 1 2 3 அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி என்கிட்ட இன்டிஜர் இன்னொரு வேல்யூ இருக்குது, இன்டிஜர் வேல்யூ 1 அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேல்யூ 1 இஸ் ஈக்குவல் டு எகைன் நான் 1 2 3 சேம் வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்டிஜர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ப்ளஸ் வேல்யூ 1 இது ரெண்டுத்தையும் என்னால் ஆட் பண்ண முடியுமா? லைக் இது அதனால் ஒரு வேல்யூ டேட்டாவை இந்த மாதிரி ஆட் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ டேட்டா டைப்பை இப்போ என்னவா மாற்ற போகிறேன் அப்படின்னா ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறேன், ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்பை மாற்ற போகிறேன். லைக் எப்படின்னா ஆப்ஜெக்ட் லைக் பாக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு அசைன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்டிஜர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், வேல்யூ ப்ளஸ் வேல்யூ 1 அசைன் பண்ணியிருக்கேன்னா இப்போ நான் அப்படியே அசைன் பண்ணாமல் இந்த
நான் இந்த பாக்ஸ் பண்ண வேல்யூ இப்போ இதுக்கான வேல்யூ அதே 1 2 3 தானே. இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல அந்த பாக்ஸ் பண்ண வேல்யூ நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்ன வேல்யூ இருக்குது? சேம் அதே 1 2 3 தான் இருக்குது. ஓகேங்களா, அதே 1 2 3 தான் இருக்குது. இப்போ என்னால் அது லைக் ஸ்ட்ரிங்கை தான் என்னால் ஆட் பண்ண முடியாது. 2 ஸ்ட்ரிங்கை தான் ஆட் பண்ண முடியாது, கன்கேட் தான் பண்ண முடியும். லைக் இந்த மாதிரி இந்த இடத்துல என்னால் ஆட் பண்ண முடியும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இன்டிஜரில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்பையும் அப்புறம் எகைன் ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பையும் நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். பாக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா, இது எனக்கு என்ன வருது? கம்பைல் டைம் எரர். லைக் பாக்ஸ் வேல்யூன்றதுல எனக்கு 1 2 3ன்ற வேல்யூ தான் ஸ்டோர் ஆயிருக்கு. பட் என்னவா ஸ்டோர் ஆயிருக்குன்னா ஒரு வேல்யூ டேட்டாவாக ஸ்டோர் ஆயிருக்காது, அதுக்கான ரெஃபரன்ஸாக தான் ஸ்டோர் ஆயிருக்கும். என்னால் அந்த ரெஃபரன்ஸை வச்சு ஒரு அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியாது. புரியுதா? ஒரு வேல்யூ டேட்டா டைப்பை நான் ரெஃபரன்ஸாக மாற்றினதுக்கப்புறம் லைக் பர்டிகுலரான ஆப்ஜெக்டாக மாற்றினதுக்கப்புறம் அதை வச்சு என்னால் எந்த ஒரு அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸும், அதாவது நார்மல் நியூமெரிக்கை வச்சு நம்ம என்னெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோமோ அதை எதையுமே பண்ண முடியாது. அது ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும்தான். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல மேபி நான் இன்னொரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் பேக்ஸ் வேல்யூ 2 இஸ் ஈக்குவல் டு வேல்யூ 1. பாக்ஸ் வேல்யூ 2 ரெண்டு லைக் என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ண முடியல, ஒரு இன்டிஜரையும் ஒரு ஆப்ஜெக்டையும் தான் ஸ்டார்ட் பண்ண முடியல. நான் 2 ஆப்ஜெக்டையுமே கூட ஆட் பண்ணி ஒரு இன்டிஜரில் ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எகைன் நான் ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பை கிரியேட் பண்ண போகிறேன். லைக் அப்படி பண்ணாலுமே இந்த அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன் 2 ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே பர்ஃபார்ம் பண்ணாது. புரியுதுங்களா? அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை? நியூமரிக் கேரக்டர்ஸ் தான் தேவை. புரியுதா? வேல்யூ டேட்டா டைப்பை நான் ரெஃபரன்ஸாக மாற்றுறது தான் என்ன சொல்லுவோம்னா பாக்ஸிங்னு சொல்லுவோம். இதுதான் பாக்ஸிங். இப்போ எகைன் நாம் என்ன பண்ணுவோம்? அன்பாக்சிங் பற்றி பார்க்கலாம். அன்பாக்சிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அன்பாக்சிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் a ரெஃபரன்ஸ் டைப் பேக் டு a வேல்யூ டைப். இப்போ நம்ம மாற்றணும்ல, இன்டிஜர்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றணும்ல, அதாவது வேல்யூ டேட்டா டைப்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்பாக மாற்றணும்ல, அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவோம்? அன்பாக்சிங்னு சொல்லுவோம். அந்த ரிவர்ஸ் ப்ராசஸை நம்மளால் இம்ப்ளிசிட்டாக பண்ண முடியாது, எக்ஸ்பிளிசிட்டாக நானாக சொல்லணும். லைக் எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் மாதிரி. அதுதான் அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லுவோம். த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் பாக்ஸிங் கால்ட் as அன்பாக்சிங். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ லைக் நான் என்ன பண்ணியிருக்கேன்? 2 இன்டிஜரை நான் எகைன் ஆப்ஜெக்டாக மாற்றிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டைப்பாக மாற்றினதை எகைன் ரிட்ரைவ் பண்ண போகிறேன் ஒரு வேல்யூ டேட்டா டைப்புக்கு. அதுக்கு நான் நார்மலாக நேம் கொடுத்துக்கிறேன். இன்டிஜர் ஏ இஸ் ஈக்குவல் டு, என்னால் அது இம்ப்ளிசிட்டாக பண்ண முடிஞ்சுல்ல, இது என்னால் இம்ப்ளிசிட்டாக பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். பாக்ஸ் வேல்யூ 1 என்னால் பண்ண முடியல. இம்ப்ளிசிட்டாக ஒரு ரெஃபரன்ஸை ஒரு வேல்யூக்கு என்னால் மாற்ற முடியாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும். எக்ஸ்பிளிசிட்டாக லைக் காஸ்டிங் போலவே தான் இன்ட் ஆஃப் அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். பட் ஆனால் டைப் காஸ்டிங்கும் பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங்கும் டிஃப்ரெண்ட். புரிஞ்சுக்கிறது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் எகைன் அதே மாதிரி நான் பாக்ஸ் வேல்யூ 2ன்றதை இன்டிஜர் பின்றதுல ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்டிஜர் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இப்போ நான் இதுக்கப்புறம் அந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சீன் மட்டும் நான் சிம்பிளாக பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அந்த வேல்யூ ஆட் ஆயிருக்கு. லைக் புரியுதா? லைக் ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்டை வச்சுட்டு நம்மளால் அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங்கை வச்சுட்டு கூட நீங்கள் கன்காட்டினேஷன் பண்ணிடலாம். பட் ஆனால் ஆப்ஜெக்ட்டை வச்சுட்டு உங்களால் கன்காட்டினேஷன் கூட பண்ண முடியாது, அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸும் பண்ண முடியாது. அதுமாதிரி ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நான் எகைன் அன்பாக்ஸ் பண்ணணும். பாக்ஸிங் நமக்கு இந்த பாக்ஸிங் அன்பாக்சிங் எங்கே நமக்கு மேஜர் ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்னா மல்டி த்ரெட்டிங் கான்செப்டில் ப்ளே பண்ணும். எப்படின்னா ஒரு மல்டி த்ரெட்டை நான் கால் பண்ணும் போதும் ஒவ்வொரு தடவையும் பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங் நடக்கும். ஒவ்வொரு தடவையும் பெராமீட்டராக நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை தான் பாஸ் பண்ணுவேன். எகைன் நான் ட்ரை பண்ணும்போது அதை அன்பாக்ஸ் பண்ணி தான் பர்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங்கோட ரோல் ஓரளவுக்கு பெருசு தான். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் பேக் guys. Once again this is Dinesh Kumar Nagaraj from Unique Tech. இப்போ டாட் இன்ட்ரிபியூஷன் சீரிஸில் இப்போ என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கால் பை வேல்யூ. கால் பை வேல்யூ அப்படின்னா என்னன்னா லைக் நத்திங், எதை கால் பண்ணுற ஒரு விஷயத்தை கால் பண்ணுறது தான் கால் பை வேல்யூ. இங்கே எதை கால் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். ஒரு ஃபங்க்ஷனை நான் வேல்யூவோட கால் பண்ணுறேன்னா இல்லை ரெஃபரன்ஸோட கால் பண்ணுறேன்ன்றது தான் இந்த இடத்துல கான்செப்ட். லைக் எந்த மாதிரினா நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை பேராமீட்டரோட டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதை நான் எப்படி ஒரு வேல்யூ பாஸ் பண்ணி கால் பண்ணுறேன்னா அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணி கால் பண்ணுறேன்னா வேல்யூ பாஸ் பண்ணி கால் பண்ணுறேன் அப்படின்னா கால் பை வேல்யூ, ரெஃபரன்ஸை
பாஸ் பண்ணி கால் பண்றேன் அப்படின்னா கால் பை ரெஃபரன்ஸ். லைக் வேல்யூ ரெஃபரன்ஸ்ன்ற எதை மீன் பண்ணும் அப்படின்னா நான் இங்க இருந்து பாஸ் பண்ற ஆர்குமெண்ட் தான் மீன் பண்ணும். அது என்னன்னா ஒரு லோக்கல் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி நான் கால் பண்ணேன் அப்படின்னா அது கால் பை வேல்யூ. லைக் இங்க இருக்கிற வேரியபிளோட அட்ரஸை பாஸ் பண்ணி நான் கால் பண்றேன் அப்படின்னா அது வந்து கால் பை ரெஃபரன்ஸ். அட்ரஸ் ஆர் இந்த வேல்யூவை நான் ரெஃபரன்ஸா பாஸ் பண்ணி கால் பண்றேன், அதுதான் கால் பை ரெஃபரன்ஸ். லைக் இதை பத்தி நம்ம இப்போ டெக்னிக்கலா பார்ப்போம். எப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு கிளாஸ் இருக்கு, டூம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல கால் பை வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன வச்சிருக்கேன், ஒரு பாராமீட்டர் இன்டிஜர் a அப்படின்னு சொல்லி ஒரு பாராமீட்டரோட வச்சிருக்கேன். உள்ள வந்து என்ன பண்ணிருக்கேன், a plus is equal to 10. லைக் ஒரு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி அதோட வேல்யூ 10 டைம்ஸ் இன்கிரிமெண்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் அந்த வேல்யூவை நான் ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் பண்ணி பார்த்திருக்கேன். ஃபங்க்ஷன் கால் பண்றதுல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால் பை வேல்யூ, செகண்ட் ஒன் கால் பை ரெஃப், தேர்ட் ஒன் இஸ் கால் பை அவுட். அதில் இப்போ நம்ம கால் பை வேல்யூ மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், இன்டிஜர் மேபி a is equal to இந்த இடத்துல 10 ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூ நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன், வேல்யூ என்ன இருக்கு அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம். அவுட் சைட் த ஃபங்க்ஷன் லைக் அப்படின்னா பிஃபோர் காலிங் அ ஃபங்க்ஷன் வேல்யூ ஆஃப் a is. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போறேன், d1 டாட் கால் பை வேல்யூ a. அதுக்கப்புறம் ஆஃப்டர் காலிங் அ ஃபங்க்ஷன். இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னா நான் இந்த இடத்துல a அப்படின்னு ஒரு லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த லோக்கல் வேரியபிளை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த இடத்துல வேல்யூ என்னவா இருக்கும், 10 இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த கிளாஸ்க்கு நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி டாமினேட்டர் கிளாஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த டாமினேட்டர் கிளாஸ்ல இருக்கிற கால் பை வேல்யூ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணுறேன், அதாவது கால் பண்ணுறேன். கால் பண்ணுவோம் என்ன பண்ண போகிறேன், ஏவை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து நான் ஒரு ஏவை பாஸ் பண்ணியிருக்கேன்ல, இல்லை இந்த ஏவை நான் இங்கேருந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். இது என்னவா பாஸ் ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற வேல்யூ போயிட்டு இங்கே ஒரு லோக்கல் வேரியபிளை கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளில் தான் ஸ்டோர் ஆகும். நான் இங்கிருந்து என்ன பண்ணுறேன், ஒரு வேல்யூ மட்டும் தான் பாஸ் பண்ணுறேன். அதனால் எனக்கு என்ன நடக்கும் அப்படி இங்கே நடக்கிற எந்த சேஞ்சஸுமே எனக்கு இந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணாது. என்ன மாதிரினா பிஃபோர் காலிங் ஃபங்க்ஷன் வேல்யூ என்னவா இருக்குது, 10 இருக்குது. இன்சைட் ஃபங்க்ஷன் வேல்யூ என்னவா இருக்குது, 20 இருக்குது. பட் ஆஃப்டர் காலிங் ஃபங்க்ஷன் ஏவோட வேல்யூ என்னவா இருக்குது, 10 தான் இருக்குது. அகைன் இந்த லைனில் ஏவோட வேல்யூ என்ன, பிஃபோர் காலிங் ஃபங்க்ஷன் ஏவோட வேல்யூ 10. அப்புறம் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறேன், ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இங்கே உள்ள ஃபங்க்ஷன் நடக்கும். உள்ள என்ன பண்ணுறேன், a is equal to a plus 10. இது அசைன்மெண்ட் ஆபரேட்டர் டெஃபினிஷன். உள்ள அதுக்கான வேல்யூ 20 இருக்குது. எகைன் மறுபடியும் ஃபங்க்ஷன் கால் பண்ணதுக்கு இந்த இடத்துல லைக் 26 லைன்ஸ்ல வேல்யூ என்னவா இருக்கு, 10 தான் இருக்கு. இது வந்து கால் பை வேல்யூ. நான் இங்க இருந்து நடக்கும்போது ஒரு வேல்யூ அனுப்புறேன், அந்த வேல்யூ ஒரு லோக்கல் வேரியபிள் அங்க அசைன் ஆயிரும். அதனால அங்க நடக்கிற மேனிபுலேஷன் எதுவுமே எனக்கு இங்க இருக்கிற ஒரிஜினல் வேல்யூ அஃபெக்ட் பண்ணாது. இதே என்ன கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சேம் திங். இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன். கால் பை வேல்யூ மாதிரி நான் கால் பை ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன். ரெஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் சேம் அதே மாதிரி ஒரு பேராமீட்டர் ஃபுல்லாக ஃபங்க்ஷனாக என்ன பண்ணியிருக்கேன், அதே வேல்யூ ரீஅசைன் பண்ணியிருக்கேன், பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா நான் ரெஃபரன்ஸை கால் பண்ணுறோம்ல, இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெஃப் அப்படின்னு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுறேன், ரெஃப் அப்படின்னு ஒரு கீவேர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கால் பை வேல்யூக்கு பதிலாக நான் இந்த கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த இடத்துல d1 டாட் கால் பை ரெஃப். லைக் இதுவும் சேம் அதே மாதிரி ஒரு இன்டிஜர் பேராமீட்டர். அதனால இன்டிஜர் அந்த வேரியபிளை மட்டும் பாஸ் பண்ண போறேன், a அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் பாஸ் பண்ண போறேன். பட் ஆனால் எனக்கு இது என்ன ஒரு கம்பைல் டைம் எரர். என்ன கம்பைல் டைம் எரர் அப்படின்னா must be a pause with the ref keyword. ஏன் அப்படின்னா இது வந்து ரெஃபரன்ஸாக மீன் பண்ணியிருக்கோம், இந்த பேராமீட்டர் கால் பை ரெஃபரன்ஸாக மீன் பண்ணியிருக்கோம். அப்படி நான் பாஸ் பண்ணும்போது ரெஃபரன்ஸோட பாஸ் பண்ணணும். இந்த ரெஃப்ன்ற கீவேர்டு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன், நான் ஃபர்ஸ்ட் இப்போ நான் இப்போ இந்த வேல்யூ பாஸ் பண்ணும்போது அதாவது இந்த வேல்யூ பாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். எந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னா நான் வந்து ஒரு புது வேரியபிளை இங்கிருந்து அங்கே பாஸ் பண்ண போகிறதில்ல. இங்கிருந்து நான் வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணி இங்கே இருக்கிற வேரியபிளை ரீஅசைன் பண்ண போகிறதில்ல. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வேல்யூவோட அட்ரஸை நான் பாஸ் பண்ண போகிறேன். அதாவது இந்த ஏவையே நான் வந்து இங்கிருந்து இங்கே பாஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் அப்படி கால் பை வேல்யூவில் அப்படி நான் பண்ண கிடையாது. இந்த வேல்யூ மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அட்ரஸை பாஸ் பண்ணி நான் வேல்யூ ஆக்சஸ் பண்ண போகிறேன். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே உள்ள சேம் திங் இங்கே நடக்கிற மேனிபுலேஷன் எல்லாமே இதே அட்ரஸில் நடக்கும். இங்கே என்ன மேனிபுலேஷன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன மேனிபுலேஷன் நடந்தாலுமே என்ன பெர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணாலும் இந்த வேரியபிள் வச்சு நான் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இங்கே எங்கேருந்து கால் பாஸ் பண்ணணும் இந்த வேரியபிள்லையும் அந்த வேல்யூ மாறும். இங்கேயும் அதை அஃபெக்ட் பண்ணும். லைக் எப்படின்னா இங்கே ஏவோட வேல்யூ 10 இருக்குது, இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும் 10 இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை ரெஃபரன்ஸோட கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை ரெஃபரன்ஸோட கால் பண்ணும்போது என்ன நடக்கும், இந்த ஏ இங்கே போகும். ஃபர்ஸ்ட் கால் பை வேல்யூ என்ன பண்ணும், வேல்யூ மட்டும் பாஸ் ஆகும். பட் ஆனால் இந்த கால் பை ரெஃபரன்ஸ் என்ன பண்ணும், இந்த வேல்யூக்கான மெமரி அட்ரஸோட சேர்ந்து பாஸ் ஆகும். லைக் நான் இந்த ஏவியை இங்கேருந்து இங்கே பாஸ் பண்ணுறேன். இந்த ஏவும் இந்த ஏ லைக் அப்புறம் இந்த எல்லாமே சேம் ஒன்னேன்னு வச்சுக்கோங்களேன், சேம் திங் தான். இதுவே அங்கே போயிடும். அப்படின்னும் போது இங்கே a is equal to a plus 10 அப்படின்னா a is equal to 10 plus 10 அசைன் ஆகும். அப்படின்னா இங்கே ஏவோட வேல்யூ என்னவா நடக்கும், 20 மாறிடும். இங்கே நடந்த மேனிபுலேஷன் இங்கே நடந்த மாடிஃபிகேஷன் எனக்கு எங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா சேம் அட்ரஸில் தான் அஃபெக்ட் ஆகும். ஒரே மெமரி அட்ரஸ் எனக்கு இங்கேயும் மாறிடும். அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா சேம் திங் இங்கேயும் 20 தான் இருக்கும். பார்த்துருவோமா, லைக் மாறி இருக்கா, புரியுதா? கால் பை வேல்யூக்கும் கால் பை ரெஃபரன்ஸுக்குமான டிஃப்ரென்ஸ். கால் பைனா எதை கால் பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறேன், எம்டி வேல்யூ மட்டும் அனுப்பி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா அது கால் பை வேல்யூ. ஒரு அட்ரஸை அதாவது ஒரு ரெஃபரன்ஸை நான் அனுப்பி கால் பண்ணுறேன் அப்படின்னா அது கால் பை ரெஃபரன்ஸ்.
ரெண்டும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா கால் பை வேல்யூ வந்து பேராமீட்டர் அஃபெக்ட் பண்ணாது, பட் கால் பை ரெஃபரன்ஸ் என்ன பண்ணும், நான் இங்கேருந்து பாஸ் பண்ணுற பேராமீட்டர் வேரியபிளோட வேல்யூவை அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா இது டேரெக்டாக அட்ரஸையே நான் வந்து நான் ரெஃபரன்ஸ் அனுப்பி விடுறேன், அதனால எனக்கு இது இங்கே சேஞ்ச் ஆகும். கால் பை வேல்யூல அந்த சேஞ்சஸ் நடக்காது. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃப். புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, புரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க என்ன டவுட் இருக்கு அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் பேக் கைஸ். ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் தினேஷ் குமார் நாகராஜ் ஃப்ரம் யூனிக் டெக்னாலஜிஸ். டாட் இன்டர்வியூ கொஸ்டின் சீரிஸ்ல இப்போ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஊப்ஸ் கான்செப்ட். நாட் ஓன்லி .NET, everywhere, every OOPS concept, constructor is one of the most important component. Like ஓகேங்களா, கன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் நீங்கள் ரூப்ஸ் கான்செப்ட் பக்கம் உள்ளே போக முடியாது. இட்ஸ் அ பேசிக் திங். லைக் கன்ஸ்ட்ரக்டர் தெரியல அப்படின்னா யூ நாட் கன்சிடர் அஸ் அ பிகினர் ஆல்சோ. நீங்கள் ஒரு டெவலப்பராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ மஸ்ட். ஓகேங்களா, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டர், வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ ஸ்பெஷல் மெத்தட் அண்ட் இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி இன்வோக்ட் when we create an instance for a class. லைக் கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்லுவோம். லைக் ஃபங்க்ஷன் தான். மெத்தட் அப்படின்னா ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் கால் பண்ணும் தானே, பட் ஆனால் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கலாக இன்வோக் ஆகிக்கும். ஒன் மோர் திங், ஏன் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்கிறேன் அப்படின்னா இட் டசன்ட் ஹேவ் ரிட்டர்ன் டைப். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ரிட்டர்ன் டைப் மென்ஷன் பண்ணுவோம்ல, பட் ஆனால் கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம ரிட்டர்ன் டைப் மென்ஷன் பண்ண மாட்டோம். அண்ட் ஒன் மோர் திங், இட்ஸ் ஆஸ் சேம் நேம் அஸ் அ கிளாஸ். கன்ஸ்ட்ரக்டர் லைக் கிளாஸ் ஒரு நேம்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண மாட்டோம்ல, பட் ஆனால் கன்ஸ்ட்ரக்டருக்கு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாஸ் ஒரு நேம்ல தான் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். எப்படின்றத பற்றி டெக்னிக்கலாக பார்க்கலாம். ஓகேவா, இப்போ என்கிட்ட லைக் அயன்மேன் ஒரு கிளாஸ் இருக்கு. அயன்மேன் கிளாஸ் என்ன வச்சிருக்கேன், மெயின் மெத்தட் வச்சிருக்கேன். லைக் இப்போ வந்து எப்படின்னா இது எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஆப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். நான் வந்து இப்போ ஒன் மோர் கிளாஸ் கிரியேட் பண்றேன். கிளாஸ் டூம். ஓகேவா, என்கிட்ட ஒரு கிளாஸ் டூம்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இப்போ இதுக்கு நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ண போறேன். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா இதுதான் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எப்படின்னா கிளாஸோட நேம்னே கன்ஸ்ட்ரக்டர் as a சேம் நேம் as a கிளாஸ். ஏன் இதை ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்றோம் அப்படின்னா இட்ஸ் டசன்ட் ஹேவ் a ரிட்டர்ன் டைப் அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஹேவ் a சேம் நேம் as a கிளாஸ். இப்போ என்கிட்ட இருக்கு என்னோட கிளாஸோட நேம் என்னன்னா டூம். அதே நேம்ல தான் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. இப்போ என்னால பப்ளிக் void add ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால் இந்த இடத்துல டூம்ன்ற நேமை கிரியேட் பண்ண முடியுமா? டூம் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிரியேட் பண்ண முடியாது. கிளாஸோட டைப்ல என்னால் கிரியேட் பண்ண முடியாது. பட் ஆனால் என்னால் கன்ஸ்ட்ரக்டரை கிளாஸோட நேமில் கிரியேட் பண்ண முடியும். அதனால தான் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மெத்தடுக்கு என்கிட்ட ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கேன், ரிட்டர்ன் டைப் இருக்கு. void அப்படின்ற ரிட்டர்ன் டைப்போ லைக் எனிதிங் ஏதோ ஒன்று இன்டிஜர்னு ஒரு ரிட்டர்ன் டைப் மென்ஷன் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் ரிட்டர்ன் டைப் கிடையாது. அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்கிறோம். ஏன் ஸ்பெஷல் மெத்தட் சொல்கிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் as a சேம் நேம் as a கிளாஸ். அதாவது கிளாஸோட நேமும் கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் சேமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், கன்ஸ்ட்ரக்டர் ரிட்டர்ன் டைப் கிடையாது. சரியா, இப்போ என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இப்போ என்கிட்ட ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணுறேன், மெயின் மெத்தடில் கால் பண்ண போகிறேன். இந்த மெயின் மெத்தடில் எப்படி நான் கால் பண்ணுவேன், அந்த கிளாஸ்க்கான இன்ஸ்டன்ஸ். இப்போ இது சப்போஸ் ஸ்டாட்டிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாட்டிக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை வந்து இப்போ நான் கால் பண்ண போகிறேன். இதில் ஒரு வேல்யூ 4 இருக்கறனால லைக் இருக்கா அப்படின்ற செக் பண்ணுறதுக்காக டேரெக்டாக ரைட் லைனுக்குள்ள அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். ஸ்டாட்டிக் மெத்தட் எப்படி கால் பண்ணுவோம், கிளாஸ் நேம் டாட் ஆஃப் ஃபங்க்ஷன் நேம். இப்படி தானே ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் அந்த ஆட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு அந்த அவுட்புட் கிடைச்சிருக்கு 4. அது வந்து எனக்கு கால் ஆயிருச்சு. அதே மாதிரி டூம்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் தானே. லைக் பேரந்தசிஸ் இருக்கு அப்படினாலே இது ஃபங்க்ஷன் தானே. கிளாஸோட நேம்ல இருந்தா நீங்க ஃபங்க்ஷன் இல்லைன்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் என்கிட்ட இங்க என்ன இருக்கு, பேரந்தசிஸ் இருக்கு. பேரந்தசிஸ் இருக்கு அப்படினாலே இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேவா, பேரந்தசிஸ் நம்ம ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் எதாவது வேற எங்கேயுமே நான் வந்து பேரந்தசிஸ் மென்ஷன் பண்ண மாட்டேன். பேரந்தசிஸ் இருக்கு அப்படினாலே இட்ஸ் அ ஃபங்க்ஷன். அது நீங்க சாலிடா நம்பலாம். சரியா, அப்படின்னும் போது நான் இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்றது, இந்த டூம்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள சப்போஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஸ்பெஷல் மெத்தட் இதுவும் நான் கால் பண்ணணும்ல, இதையும் நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் நான் ரைட் லைன் மட்டும் கொடுத்துருக்கேன், மேபி என்ன வேணா கொடுத்துருக்கலாம். இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை டெரிவ் பண்ணியிருக்கலாம், சம் அதர் திங்ஸ் ஏதோ நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பண்ணியிருக்கலாம். இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படின்னா இதை நான் கால் பண்ணணும்ல. லைக் ஆட்ன்ற ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணியிருக்கேன், நான் கிளாஸோட நேம் டாட் ஃபங்க்ஷனோட நேம். அப்படி இல்லை, இது ஸ்டாட்டிக்காக இல்லை அப்படின்னு எப்படி கால் பண்ணியிருப்பேன், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி கால் பண்ணியிருப்பேனா. இந்த டூம்ன்ற ஃபங்க்ஷனை லைக் கன்ஸ்ட்ரக்டர் இது எப்படி நான் கால் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இது எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா இதை எக்ஸ்பிளிசிட்டாக என்னால் கால் பண்ண முடியாது. எப்படி கால் பண்ணுவோம், த கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்லி இன்வோக் when we create an instance for a class. ஒரு கிளாஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம், லைக் டூம். அதுக்கு இன்ஸ்டன்ஸ்க்கு நான் சிம்பிளாக ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நான் வந்து சிம்பிளாக டீன்னு வச்சுக்கிறேன். டி இஸ் ஈக்குவல் டு நியூ டூ. லைக் எக்ஸ்டென்ஷன் வரது என்னது, இது என்னன்னு சொல்லுவோம், கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோமா. இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ லைக் நான் இப்படி நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னா எனக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு. நான் இன்ஸ்டன்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு. இதனால தான் இதை ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ரிட்டர்ன் டைப் கிடையாது, கிளாஸோட நேமில் இருக்குது, நான் எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்கிறோம். புரியுதா?
ஒன் மோர் திங், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டராக இப்படி நான் ஃபுல்லாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா CTOR டேப். ஓகேவா, CTOR கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். CTOR அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர். இதை வச்சு என்னால் கால் பண்ணிக்க முடியும். கன்ஸ்ட்ரக்டர் டெரிவ் பண்ணுறேன். லைக் கன்ஸ்ட்ரக்டரில் மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், செகண்ட் ஒன் பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், தேர்ட் ஒன் காப்பி கன்ஸ்ட்ரக்டர், ஃபோர்த் ஒன் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர், அப்புறம் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர். லைக் இந்த மாதிரி இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் இன்னொரு திங் இதில் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லைக் இதனால் ஆக்சஸ் பேசிஃபர் நான் கொடுக்கல. ஆக்சஸ் பேசிஃபர் கொடுக்கல அப்படின்னா அது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னு தெரியல உங்களுக்கு. இட்ஸ் ப்ரைவேட்டாக எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் ஆக்சஸ் பேசிஃபர் கொடுக்கல அப்படின்னா ப்ரைவேட்டாக எடுத்துக்கும். இப்போ லைக் நான் இங்கே ஆட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ஆக்சஸ் பேசிஃபர் கொடுக்கல, இட்ஸ் ப்ரைவேட். லைக் உங்களுக்கு அந்த சிம்பிள் தெரியுதா? அதே மாதிரி தான் எனக்கு இங்கே டூமுமே ப்ரைவேட்டாக இருக்குது. சிம்பிள் தெரியுதா உங்களுக்கு? ஓகேவா, லைக் தேங்க்யூ. வேறு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் பேக் கைஸ். ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் தினேஷ் நாகராஜ் ஃப்ரம் யூனிக் டெக்னாலஜிஸ். போன விட எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் பற்றி பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அதோட பேசிக் காம்பனன்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். லைக் கன்ஸ்ட்ரக்டர் எந்த இம்பார்ட்டோ அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஸ்டினும் கூட, அதே மாதிரி இம்பார்ட்டன்டான டாபிக்கும் கூட ஒரு .NET மட்டும் கிடையாது, ஆல் ஆஃப் த ஹூப்ஸ் கான்செப்ட்ஸ்லையுமே. ஓகேவா, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர், பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் ஒன் மோர் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர். இது அஞ்சுமே தான் வந்து இது அஞ்சுமே டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் திங் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னா, நம்ம போனத கன்ஸ்ட்ரக்டர்ல பார்த்தோம்ல, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பத்தி டெஃபினிஷன் பார்த்தோம்ல, அதுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் a constructor with no parameters. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் லைக் ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா மேபி வித் பேராமீட்டர்ஸ், வித்அவுட் பேராமீட்டர்ஸ், வித் ரிட்டர்ன் டைப், வித்அவுட் ரிட்டர்ன் டைப் நான் டிக்ளேர் பண்ணலாம்ல. அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு வித்அவுட் பேராமீட்டர் இல்லாம ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நான் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. லைக் ஒன் மோர் திங், if no constructor is explicitly defined in a class, C# provides a default constructor. எப்படின்னா நான் ஒரு கிளாஸ்க்கு நான் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல அப்படினாலுமே கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்னு இருக்குல்ல. என்ன மாதிரி அப்படின்னா இப்போ நான் வந்து டூம்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்க்குள்ள டூம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டரை டெரிவ் பண்ணியிருக்கேன். அப்படி நான் இந்த கன்ஸ்ட்ரக்டரை டெரிவ் பண்ணதுனால நான் கால் பண்ணும்போது எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மேபி எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. சப்போஸ் இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்கிட்ட இல்ல, இந்த டூம்ன்ற கன்ஸ்ட்ரக்டர் டெரிவ் பண்ணல அப்படினாலுமே எனக்கு இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டரை C# எனக்கு இம்ப்ளிசிட்டா கொடுக்குது இல்ல. இதனால தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். புரியுதா? இந்த கன்ஸ்ட்ரக்டரை சிஸ்டமே டிஃபால்ட்டா கொடுக்குது இல்ல, C# நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அதனால தான் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். லைக் அது எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸோட நேம்ல இருக்கும், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் சேமா இருக்கும். இதுல நான் டெரிவ் பண்ணாலும் இருக்கும், டெரிவ் பண்ணலாம் இருக்கும். தென் அதுக்கான அட்வான்டேஜ் என்ன, சிஸ்டமே கொடுக்கும்போது நான் ஏன் எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்கணும் அப்படிலாம் நிறைய क्वेश्चंस இருக்கு. இத பத்தி எப்படி சொல்லலாம் டீடைலா, லைக் நம்ம ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதுல டீடைலா பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு அடுத்த டைப் என்னவா இருக்கு அப்படின்னா பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர்னா ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பேராமீட்டரைஸ் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி பேராமீட்டரை டிக்ளேர் பண்ணுவோம், எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி பேராமீட்டரை டிக்ளேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டரையுமே நான் கிரியேட் பண்ணும்போது பேராமீட்டரோட கிரியேட் பண்ண போறேன். லைக் எந்த மாதிரி அப்படின்னா இன்டிஜர் a அப்படின்னு ஒரு பேராமீட்டரோட கிரியேட் பண்ண போறேன். இப்படி நான் ஒரு பேராமீட்டரோட கிரியேட் பண்ணும்போது என்கிட்ட டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்காது. ஓகேவா? ஒரு பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன்ல எக்ஸ்பிளிசிட்டா ஒரு பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை வச்சு என்னால் அந்த கிளாஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. நான் எக்ஸ்பிளிசிட்டா பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்றதுனால இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளிசிட்டா அதே மாதிரி பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி தான் நான் ஒரு இன்ஸ்டன்ஸுமே கிரியேட் பண்ணுவேன். லைக் ஒரு இன்டிஜர் பாஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ள பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்புறம் நாங்கள் பாஸ் பண்ணுற வேலையை இந்த இடத்துல சும்மா பிரிண்ட் பண்ணி மட்டும் பார்க்கலாம். ஏ அப்படின்ட்டு இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். வந்துருக்கு பார்த்தீங்களா, பிரிண்ட் ஆயிடுச்சா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ்க்கு we can define multiple constructor to one class. ஒரு சிங்கிள் கிளாஸ்க்கு நம்மளால மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர்ஸை டெரிவ் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ இதில் இது வந்து ஒரு பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டரா, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரும் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த மாதிரி இருக்கும்போது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இங்கே டெரிவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகுமான்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகாது. இப்போ எனக்கு எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் தான் கால் ஆகும். ஏன்னா நான் அதை வச்சு தான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வேணும் அப்படின்னா எப்படி நான் கிரியேட் பண்ணுவேன், இந்த கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நான் இது வந்து ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை வச்சு இப்போ நான் வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன்.
நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். லைக் இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது எனக்கு பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும். இந்த இன்ஸ்டன்ஸ் D1 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது எனக்கு இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும். இதில் என்ன பெரிய கொஸ்டின் அப்படின்னா, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் சிஸ்டமே எனக்கு ப்ரொவைட் பண்ணும்போது நான் ஏன் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். அதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் இப்போ என்ன, இன்னொரு விஷயம் இதுனா பேராமீட்டர், லைக் நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்துருக்கேன், அதே மாதிரி பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்துருக்கேன். அதே மாதிரி வேற என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காப்பி கன்ஸ்ட்ரக்டர், பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர், ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? இதில் லைக் இன்னும் ஒரு 2 மெத்தட்ஸை பற்றி பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ நான் வந்து மேலே ஒரு இது கொடுத்துருக்கேன்னா, பப்ளிக் கன்ஸ்ட்ரக்டர் டெரைவ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று நான் இதில் டெரைவ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எனக்கு தேவையில்லை, இதை எடுத்துருவோம். ஒரு பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் எதுக்காக நான் ஒரு கிளாஸ்க்கு இனிஷியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளாஸ்க்கு நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்ற சுச்சுவேஷனில் அந்த கிளாஸ்க்கான கன்ஸ்ட்ரக்டரை நான் பிரைவேட்டாக டிக்ளேர் பண்ணிடுவேன். கன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் நம்மளால ஒரு கிளாஸ்க்கு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ண முடியாது. அந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை நான் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை அப்படின்னாலுமே சிஸ்டமே ப்ரொவைட் பண்ணி என்னால் அந்த கிளாஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். பட் நான் அந்த கிளாஸ்க்கு இன்ஸ்டன்ஸே கிரியேட் பண்ணக்கூடாது, வேற யாருமே அந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, அந்த கிளாஸ்க்கான கன்ஸ்ட்ரக்டரை எப்படி கொடுத்துருவோம் அப்படின்னா பிரைவேட்டாக டிக்ளேர் பண்ணிடுவேன். இப்போ அதே மாதிரி தான் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டரும். இப்போ ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் அதே தான். ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டரும் ஒரு நார்மலான கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி தான். அதுவும் நார்மலாக அந்த கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போதே கால் பண்ணிடும். பட் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டரை நான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. காப்பி கன்ஸ்ட்ரக்டரும் நாட் மோர் தென் லைக் எப்படின்னா, ஒரு கிளாஸோட அந்த கிளாஸ் நான் கிரியேட் பண்ணல, ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த இன்ஸ்டன்ஸ் வச்சு நான் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். லைக் எப்படின்னா, பப்ளிக் லைக் இதுதான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு, அந்த D9 ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ஸ்டன்ஸ் வச்சே நான் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுதான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். இதை பத்தி டீடைலா நம்ம C# சீரிஸ் எடுக்கும்போது பார்க்கலாம். தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் பேக் கைஸ், திஸ் இஸ் தினேஷ் நாகராஜ் ஃப்ரம் யூனிக் டெக்னாலஜிஸ். டாட் என்ட்ரி கொஸ்டின் சீரிஸில் இப்போ என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். இது அந்தளவுக்கு பெரிய கொஷின், காம்ப்ளிகேட்டட் கொஷின் சொல்ல மாட்டேன், நம்ம பேசிக்கான கொஷின் தான். பட் இதுக்கான ஆன்சர் எங்கேயுமே ப்ரொஃபஷனலாக இருக்காது. எங்கேயுமே இதுக்கான ஆன்சர் யாருமே ப்ரொஃபஷனலாக சொல்ல மாட்டாங்க. மேபி லைக் கிளாஸ் அப்படின்னு என்னென்னு சொல்லுவாங்க, கிளாஸ் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், அப்படின்னா டெம்ப்ளேட் ஆஃப் அப்ளிகேஷன். ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இஸ் எ ரியல் டைம் என்டிட்டி, அப்படி இல்லைனா இட்ஸ் அ இன்ஸ்டன்ஸ் ஃபார் அ கிளாஸ். இதுதான் பேசிக்கான ஆன்சர். இது போதுமான ஆன்சரும் கூட தான். பட் ஆனால் லைக் அ தியரிட்டிக்கல் வைஸ், இப்போ நான் எனக்கு ஒரு எக்ஸாமில் 2 மார்க் கொஷின் கேட்குறாங்க, வாட் இஸ் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஆன்சர் சொல்லலாம். கிளாஸ் அப்படின்னா நான் கிளாஸ்க்கு 2 பாயிண்ட், ஆப்ஜெக்ட் 2 பாயிண்ட் எழுதுனேன் அப்படின்னா எனக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இங்கே அதை மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. புரியுதா? லைக் நீங்கள் ஒரு டெவலப்பர் வைஸ், ஒரு ப்ரோக்ராமர் வைஸ் நீங்கள் சொல்லணும், ப்ரொஃபஷனலாக சொல்லணும். அது எப்படி சொல்லலாம்? கிளாஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ஒரு கிளாஸ்ன்ற நேமை வச்சு கிளாஸ்ன்ற கீவேர்டுக்கு அப்புறம் என்ன வருதோ அதுதான் கிளாஸ். கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அது என்ன டைப் அப்படின்றத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். அது என்ன டைப் ஆகுனா இருக்கலாம், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்கலாம், பார்ஷியல் கிளாஸாக இருக்கலாம், நெஸ்டட் கிளாஸாக இருக்கலாம், ஷீல்டு கிளாஸாக இருக்கலாம், பப்ளிக் கிளாஸாக இருக்கலாம், இன்டர்னல் கிளாஸாக இருக்கலாம். இதெல்லாம் டைப்ஸ். லைக் நான் இப்போ வந்து ஒரு பப்ளிக் கிளாஸை கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் அப்புறம் கிளாஸ்ன்ற கீவேர்டு, இட்ஸ் மெயின் பர்பஸ். கிளாஸ்ன்ற கீவேர்டு இல்லாமல் என்னால் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ண முடியாது. நான் 1 அப்படின்ற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறேன். இதுதான் ஒரு கிளாஸ். ஓகேங்களா? இதுதான் ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கிளாஸ் கேன் கண்டைன் மெனி திங்ஸ் லைக் கன்ஸ்ட்ரக்டர்ஸ், ஆஃப்டர் தட் ப்ராப்பர்ட்டிஸ், மேபி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப்புறம் வேறு என்னென்னலாம் இருக்கலாம்? ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாமா? லைக் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஒரு கிளாஸ்க்குள்ளே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இது ஒன்றுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இண்டிவிஜுவலான இருக்கும். இதெல்லாம் வச்சு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனுக்கான ப்ளூ பிரிண்ட்டை மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். புரியுதா? ஒரு கிளாஸ் வச்சு நான் என்ன பண்ண முடியும், ஒரு அப்ளிகேஷன் என்ன இருக்கலாம், எப்படி இருக்கலாம். லைக் வீடு கட்டுறோம் அப்படின்னா வீடு எப்படி இருக்குன்ற ப்ளூ பிரிண்ட்டை மட்டும் தான் கொடுக்க முடியும். லைக் ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணாத வரைக்குமே அந்த கிளாஸ் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கிளாஸ்க்கான மெமரி ஸ்பேஸே டிக்ளேர் ஆகும். லைக் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தர் கிளாஸ்ன்றது வச்சுக்கோங்க, வீடு கட்டுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு வீடை கட்டிட்டு பர்ஃபெக்டாக என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னா, மேபி ஒரு லிவிங் ரூம், பெட்ரூம், கிச்சன், ஹால், ரெஸ்ட் ரூம் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் அளவுக்கு ஒரு வீடை கட்டிட்டு பூட்டிட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னா, லைக் வருஷங்கள் யாருமே வரல அந்த வீட்டுக்கு. ஏதாவது பிரோஜனம் இருக்கா? நத்திங், யூஸ்லெஸ்ல. அந்த மாதிரி தான் ஒரு கிளாஸை நான் கிரியேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாமல் இருக்கிறது. புரியுதா? ஒரு கிளாஸை நான் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாஸில் இருக்கிற இடத்த நான் ஆக்சஸ் பண்ணணும். ஒரு வீடை கட்டிட்டேன் அப்படின்னா வீட்டில் இருக்கிறத நான் ஆக்சஸ் பண்ணணும். வீட்டை அதை நான் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா வீட்டை திறந்து உள்ளே போய் நான் என்ஜாய் பண்ணணும். அப்படி இல்லாமல் வீட்டை கட்டிட்டு பூட்டிட்டு நான் பாட்டுக்கு ஊரை விட்டு போயிட்டேன்,
அப்படின்றது என்னது, அது யூஸ்லெஸ் திங்ல. லைக் அதே மாதிரி தான் இங்கே ஒன்றுன்ற கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன், பட் ஆனால் அது என்னால் யூஸ் பண்ண முடியாது. எப்போ வரைக்கும், அதுக்கு நான் ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுற வரைக்கும். இப்போ நான் அந்த கிளாஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுறேன். இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஒன் மோர் திங் என்ன சொல்லலாம், ரியல் டைம் என்டிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கிளாஸ்க்கான இன்ஸ்டன்ஸ் நான் எப்படி கிரியேட் பண்ணுவேன், வித் யூஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டார். ஒரு கன்ஸ்ட்ரக்டார் இல்லாமல் நம்மளால் ஒரு கிளாஸ்க்கு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ண முடியாது. லைக் எப்படி சொல்ல அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அன்னோன் பர்சன் போக போகிறீங்க, வீட்டை திறந்து உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும், சாவி வேணும். லைக் அந்த சாவி மாதிரி தான் எனக்கு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன் ஆகும். அந்த சாவி உங்களுக்கு யார் கொடுப்பாங்க, வீட்டு ஓனர் தானே கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு அந்த சாவி இங்கே யார் கொடுப்பாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டார் கொடுப்பாங்க. கன்ஸ்ட்ரக்டார்ன்றது யார் அப்படின்னா, லைக் இங்கே கொடுத்துருக்க பார்த்தீங்களா கன்ஸ்ட்ரக்டார். கன்ஸ்ட்ரக்டார் ஆஸ் சேம் நேம் ஆஸ் அ கிளாஸ். ஓகேங்களா, லைக் இது நீங்கள் ஓனர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கங்களா, ஓனரோட பேர் தான் வீடு இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே இதுக்கான இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவேன், ஒன் கிளாஸோட நேம், அதுக்கான இன்ஸ்டன்ஸ், அது ஆப்ஜெக்ட்கான பேர், அந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண அதுக்குன்னு ஒரு நேமு, ஒரு லோக்கல் வேரியபிள், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், நியூ, அப்புறம் ஒன் கன்ஸ்ட்ரக்டர். இதுதான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான நார்ம்ஸ். இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, கிளாஸ் நேம்க்கு ஈக்குவலான லோவர் கேஸில் ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு கிளாஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கணுன்ற பவுண்டரி கிடையாது. ஒரு கிளாஸ்க்கு மல்டிபிள் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணலாம், இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. லைக் எப்படின்னா, ஒன் ஸ்பேஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு நியூ ஒன். ஒரு கிளாஸ்க்கு என்னால் எத்தனை இன்ஸ்டன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்க முடியும், அதில் பவுண்டரிஸ் கிடையாது. பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்ணலாம் எங்கே அப்படின்னா, லைக் சிங்கிள் டன் டிரான்சிஷன் அந்த மாதிரி போகும்போது நம்ம பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். லைக் பட் ஆனால் ஒரு நார்மலாக ஒரு கிளாஸ்க்கு நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது ஏதாவது பவுண்டரிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு நார்மலான கிளாஸுக்கு கிடையாது. அந்த இன்ஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வீட்டை திறந்து வீட்டுக்குள்ளே போய் அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பார்க்க போகிறேன். லைக் எப்படின்னா, மை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூவை நான் ஆக்சஸ் பண்ணியும் பார்க்க முடியும். ஒன் டாட் மை ப்ராப்பர்ட்டி. அது வரைக்கும் வீட்டுக்கு சாவி இல்லாத வரைக்கும் நம்மளால் வீட்டுக்குள்ளே எப்படி போய் பார்க்க முடியாதோ, அதே மாதிரி ஒரு கிளாஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாத வரைக்கும் அந்த கிளாஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ணவும் முடியாது. ஒன் மோர் திங், ஆக்சஸ் பண்ண முடியாதுன்றது மட்டும் இல்லாமல் அது கிரியேட் பண்ணாத வரைக்கும் அது ஒரு உயிரில்லாத ஒரு பொம்மை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஒரு உயிரில்லாத பொருளுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி தான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது. லைக் கிளாஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான். அந்த ஸ்ட்ரக்சருக்கு நான் உயிர் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டன்ஸ் தேவை. அந்த இன்ஸ்டன்ஸ் வேறு அப்படிலாம் சொல்லலாம், ரியல் டைம் என்டிட்டின்னு சொல்லலாம், ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், அப்படிலாம் கீ ஃபார் அ கிளாஸ் எப்படி வேணால் சொல்லிட்டு போகலாம். பட் பி ப்ரொஃபஷனலாக பேசுங்க, ஒரு ரியல் டைமாக சொல்லுங்கள். கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம், டைப் ஆஃப் கிளாஸ், கிளாஸ்ன்ற கீவேர்ட், கிளாஸ்க்கான நேம், அப்புறம் ஸ்கோப். அந்த கிளாஸில் என்னென்னலாம் இருக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், ஃபீல்ட்ஸ் இருக்கலாம், என்னென்னமோ மெனி திங். ஒரு ஊப்ஸ் கான்செப்டில் எவ்ரி திங் வித்தின் அ கிளாஸ் தான். ஒரு ஊப்ஸ் கான்செப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஊப்ஸ் இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் கோட் எழுதுறீங்க அப்படின்னா எவ்ரி திங் வித்தின் அ கிளாஸ். ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் எல்லாத்தையுமே எழுதும் ஒரு ஊப்ஸ் அப்படின்னா. அந்த எவ்ரி திங் எல்லாமே உள்ளதாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம், ஒரு சாவி தேவை. அந்த சாவி தான் எனக்கு என்னது, ஆப்ஜெக்ட். அப்படின்னா இன்ஸ்டன்ஸ். அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வேறு என்ன பேர் சொல்லுவோம், ரியல் டைம் என்டிட்டி. ஓகேவா கைஸ், புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். லைக் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கைண்ட்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.